இந்த வழியை திருப்ப திருப்ப ராமசே சுப்பையா ராமசே சுப்பையா ராமசே சுப்பையான்னு சொல்வதன் மூலமா நான் தீர்த்துக்கிறதுக்கு முயற்சி பண்றேன். தீர்க்க முடியாது. இந்த 3ஆம் ஆண்டிலும் இந்த போட்டியை நடத்தி 10 படைப்பாளிகளை அடையாளம் கண்டு 3 நாவல்களுக்கு பரிசு கொடுத்து 10 புத்தகங்களை உங்கள் பெயரால் வெளியிட்டிருக்கிறோம் ராமசே சுப்பையா அறக்கட்டளையின் மூலமாக. அட்லாண்டிக் பெருங்கடல் கடற்கரையோரத்தில் இருக்கக்கூடிய பட்டாம்பூச்சியின் சிறகசைப்பில் ஏற்படும் மாற்றம் பசிபிக் பெருங்கடலினுடைய அலையின் ஏற்ற இறக்கத்தோடு தொடர்பு இருக்கிறது என்று சொல்கிறது. இதை விஞ்ஞானம் குழப்ப கோட்பாடு என்று சொல்கிறது. நீங்கள் எழுதப் போகிற நாவலும் அப்படித்தான். அது பட்டாம்பூச்சியினுடைய சிறகசைப்பு போல எப்படி பசிபிக் பெருங்கடலில் அலையில் மாற்றத்தை உருவாக்குகிறதோ அப்படி உங்கள் எழுத்து சமூகத்தில் உங்களையும் அறியாமல் ஒரு பெரும் மாற்றத்தை நிகழ்த்த வல்லக்கூடிய தன்மையானது என்பதால் தான் நாவல் முக்கியமானது என்று நாங்கள் நம்புகிறோம். அன்பு நண்பர்களே, பலமான வணக்கங்கள். ராமசே சுப்பையா நினைவு அறக்கட்டளை புதின போட்டி, இது 3வது ஆண்டு புதின போட்டி 2024க்கான பரிசளிப்பு விழா மற்றும் நாவல்களை வெளியிடுதல் அறிமுகப்படுத்தல் நிகழ்வு தொடங்க இருக்கிறது. இந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு செய்ய திரைக்கலைஞர் ரேகா நாயரிடம் இந்த மேடையின் பொறுப்பை ஒப்படைக்கிறேன். அன்புக்குரிய தோழியும் திரைக்கலைஞருமான ரேகா நாயர், எந்த கூட்டமாக இருந்தாலும் நாங்கள் அழைக்க எங்கள் அதிகாரத்துக்கு உட்பட்ட எந்த கூட்டமாக இருந்தாலும் ஓடி வந்து நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி எங்களுக்கு உறுதுணையாக இருப்பவர். ஒரு முறை மாதவரம் மாத்தூர் கிட்ட சாதனையாளர்களுக்கு பரிசளிக்கிற விழா ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டது. அத்திக்குழுவை சார்ந்த வானவன் ஏற்பாடு செய்திருந்தார். அதற்கு சிறப்பு அழைப்பாளராக வந்தவர் ரேகா நாயர். அவர் அந்த நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த நிகழ்ச்சிக்கு முன்னாடி என் வீடு இருக்குது, என் வீட்டுக்கு வந்தாங்க. என் மனைவிக்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. என்னம்மா இவ்வளோ தூரம் வந்துட்ட அப்படின்னு என் ஒய்ஃப் கேட்டாங்க. இங்கே நிகழ்ச்சி சிறந்த சாதனை பெண்களுக்கு பரிசளிக்கிற நிகழ்ச்சி, சூர்யா கூப்பிட்டாரு, வந்தேன். என்னுடைய மனைவி கொஞ்சம் நக்கலாக கேட்டாங்க, அந்த மனுஷன் எங்கே கூப்பிட்டாலும் போயிடுவியா அப்படின்னு கேட்டாங்க. அதற்கு வீட்டில் என் மனைவியிடம் ரேகா நாயர் சொன்ன பதில், கண்ணை கட்டி ஏதாவது ஒரு பள்ளத்தில் நின்று குதின்னு சூர்யா சொன்னால் கூட நான் குதிச்சிருவேன். அவ்வளவு நம்பிக்கையும், நான் குதிக்கிற இடத்துல எனக்கு நன்மை தான் கிடைக்கும், ஆகையால் அவர் எங்கே சொன்னாலும் எது சொன்னாலும் அந்த இடத்துக்கு நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம இலக்கிய உலகத்தில் இருக்கக்கூடிய மரியாதையை கொஞ்சம் குடும்பத்தில் காப்பாற்றி கொடுத்தாங்க. அந்த வகையில் எங்கள் அன்புக்குரிய தோழி திரைக்கலைஞர் ரேகா நாயரிடம் இந்த நிகழ்ச்சியினுடைய ஒருங்கிணைப்பை பொறுப்பை ஒப்படைக்கிறோம். வருக தோழி. ஆற்றுப்படுகையில் நாற்றின் நடுவினில் நேற்று கிடந்திருந்தோம். மாற்று குறைந்திடா உங்களைப் போல மக்களை மட்டும் அறிந்திருந்தோம். கற்றுக் கொடுத்ததும் வெற்றி கொடுத்ததும் தங்கத் தமிழல்லவா, என் சங்கத் தமிழல்லவா. தமிழை விரும்பி தமிழை காதலித்து தமிழ் மீது கொண்ட காதலால் அதன் பிரசவங்களாய் நீங்கள் பிரசவிக்கும் கவிதைகளும் சிறுகதைகளும் நாவல்களும் எங்கெங்கும் கொண்டாடப்படுகிறது. தமிழ் தெரிந்த நம்ம இருக்கிறதே 2 அடி, அது வேற. தமிழ் தெரிந்த உலகமெங்கும் உள்ளவர்கள் உங்கள் எழுத்துக்களை வாசித்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த வாசிப்பின் பயனாகத்தான் இங்கே நான் நின்று கொண்டிருக்கின்றேன். அதனால் வந்திருக்கும் விருது பெற்று பேச காத்திருப்போருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இதை ஏற்பாடு செய்த அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களோடு
சூர்யா சொன்ன மாதிரி தான், எங்கே விழுனாலும் விழுவேன். ஏன்னா அங்கே எனக்கு இது வரைக்கும் கிடைச்சது எல்லாமே வைரம்தான். அதனால் நான் மிகப்பெரிய கோடீஸ்வரி கூட இல்லை, மில்லியனராக இத்தனை பேரை எனக்கு அறிமுகம் செய்து இலக்கிய உலகில் இன்றைக்கு நான் அறிந்து வைத்திருந்த ஒவ்வொருவரும் என் பெயரை சொல்லும் அளவிற்கு தெரிந்திருந்திருக்கிறது என்றால் இந்த 15 ஆண்டு உழைப்பை விட 4 ஆண்டு கால என் அன்பு நண்பனின் நட்பு தான். அவன் சாகிற வரைக்கும், நான் சாகிற வரைக்கும் எங்கள் உறவும் நட்பும் இப்படியே இருக்கும். நீ எங்கே விழ சொன்னாலும் விழுவேன், கடலில் விழுந்தாலும் எனக்கு முத்து கிடைக்கும், ரோட்டில் விழுந்தாலும் எனக்கு கிடைக்கும். அப்படியான உங்களின் மீதான அன்பும் உங்களின் மீதான நம்பிக்கையும் தான் இங்கே சிதற கிடக்கும் இந்த மாலைகள் என்று மேடைக்கு அன்போடு அழைக்கின்றேன். நடுவராக செயல்பட்டு இருக்கின்ற முடிகளெல்லாம் உதிர்த்து அவ்வளவு அழகாக தேர்வு செய்யப்பட்ட நடுவர்களாக மதிப்பிற்குரிய கோமதி சங்கர் அவர்களை அன்போடு மேடைக்கு வருக வருக என்று அழைக்கின்றேன். அடுத்தபடியாக திரு மதிப்பிற்குரிய பிரசன்னா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். அவரோடு இணைந்து கணேஷ் பாலா அவர்களையும் அன்போடு வருக வருக என்று மேடைக்கு அழைக்கின்றேன். லண்டன் ரிட்டன். முகநூலில் ஆண்களோ பெண்களோ பயணித்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் சும்மா ஃபோட்டோ போட்டே இருக்காத, சும்மா பாட்டு போட்டே இருக்காத, ஏதோ 2 வரி எழுது. அந்த 2 வரியை பார்த்த உடனே ஏன் ஒரு 4 வரியாக சேர்த்து எழுத வேண்டியதானே? 2 வரி எழுத 4 வரி எழுத தெரிஞ்ச உனக்கு ஒரு புத்தகம் எழுத தெரியாதா அப்படின்னு சும்மா இருக்கிறவங்களெல்லாம் எழுத்தாளர்களாகவும் கவிஞர்களாகவும் எழுதி தன்னுடைய ஒரு பெரிய நட்பு வட்டத்தை உருவாக்கிய அமிர்தம் சூர்யா அவர்களை அன்போடு மேடைக்கு வருக வருக என்று அழைக்கின்றேன். காதலிச்சு பொண்ணுகளை கரெக்ட் பண்ணலாம், ஆனால் எழுத வச்சு கரெக்ட் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை. அதில் கின்னஸ் ரெக்கார்டு சூர்யா கொடுக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப அமைதியாக இருப்பார். இவர்கிட்ட போய் பேசும்போதே இவர் என்ன போய் பேச போகிறாரு அப்படின்னு இருக்கும். சில ஆண்களை பார்த்தோன்னே நம்ம ஓடி போய் பேசணும்னு தோணல, இவரை பார்த்தா கொஞ்சம் ஒதுங்கி நிற்கணும்னு தோணும். பொதுவாக ஆண்களை பார்த்தா எனக்கு அப்படி தோணாது, ஆனால் எனக்கே அப்படி தோணியிருக்குன்னா அது உள்ளூரில் கூட கிடையாது. யார்கிட்டக்கி போய் பார்க்கலாம், அப்பப்போ டச் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு. வெளிநாட்டில் வேற இருக்கார். இந்த மாதிரி உங்களுக்கு பணம் கொடுக்கணுன்னா, உங்களுக்கு அன்பு செய்யணுன்னா, உங்களுக்கு அப்படிங்கிற இந்த எழுத்தாளர்களை ஊக்குவிக்கணும்னா மட்டும் இந்தியாவிற்கு வந்து, அதுவும் குறிப்பாக சென்னைக்கு வந்து எழுத்தாளர்களை சந்தித்து அவர்களை ஊக்குவித்து அவர்களுக்கு பரிசு தர அன்போடு எப்போதும் காத்திருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய தேவசுப்பையா அவர்களை அன்போடு வருக வருக என்று மேடைக்கு அழைக்கின்றேன். நல்லா வாசிக்க தெரிஞ்சு, ஒரு புத்தகத்தை ரசிக்க தெரிஞ்சு, அதுக்கப்புறம் ஒரு பதிப்பாளராகிறது அப்படிங்கிறதா ஒரு ஆகச்சிறந்ததாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எழுதவும் தெரியாமல் படிக்கவும் தெரியாமல் நிறைய தாளாளர்கள் இருக்காங்க இல்லையா? ஆசைப்பட்டு ஸ்கூல் நடத்துவாங்க, அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் ஒரு எழுத்தை அவ்வளவு ஆழமாக ரசிக்கக்கூடிய, அந்த ரசனையை கொண்டாடக்கூடிய, ஒவ்வொரு எழுத்தாளர்களையும் ஊக்குவிக்கக்கூடிய பதிப்பாளராகவும் நல்ல நண்பராகவும் சிரித்த முகத்தோடு எங்கே பார்த்தாலும் பெயர் சொல்லி அழைக்கக்கூடிய மதிப்பிற்குரிய நல்லுஆர் லிங்கம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். எல்லாரும் வந்துட்டாங்க. சாப்பிட்டீங்களா? ரொம்ப இறுக்கமாக இருக்க வேண்டாம், என்னால் இறுக்கமாக இருக்கிற முகங்களை பார்க்க முடியாது. தமிழ் காதலிக்க வந்தீங்க, கைத்தட்டுங்க, சந்தோஷமாக இருங்க, அவங்க பேசும்போது அடிக்கடிக்கு பேசுங்க. இப்போது நல்லு அவர்களிடம் இந்த இடத்தை ஒப்படைக்கிறேன். வரவேற்புரைன்னு சொன்னாங்க. ரேகா சீட்டு வேணுமான்னு கேட்டாங்க, எல்லாருடைய பெயரையும் வாசிக்கிறதுக்காக. எப்போதுமே மரபுகளிலிருந்து விலகி நிற்பவன், மரபுகளை உடைக்க வேண்டும் என்று நினைப்பவன், அதே நேரத்தில் மரபுகள் சற்றேனும் காப்பாற்றப்பட வேண்டும்னு நினைக்கிறவன். எந்த இடத்தில் மரபுகள் தேவையோ அந்த இடத்தில் மரபுகள் இருக்க வேண்டும். எங்கே மரபுகளை உடைத்து கொண்டு நம்ம நகர வேண்டுமோ அங்கிருந்து நகர்ந்து போயிட்டே இருக்கணும். மேடையில் வந்து ஒவ்வொருத்தரையாக பெயர் சொல்லி சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய அனைவருடைய பெயரையும் நான் சொல்லணும். மேடையில் இருக்கிறவங்க பெயர்களை மட்டுமல்லாது இங்கே இருக்கிறவங்க எல்லாருடைய பெயரையும் நான் சொல்ல வேண்டியிருக்கு. அதனால் எப்போதுமே அதில் வந்து காலவரையும் செய்யாமல் இந்த ராமசே சுப்பையா நினைவு அறக்கட்டளை 2024ஆம் ஆண்டு புதின போட்டி, அந்த போட்டியை நடத்தி அற்புதமாக அதை வந்து ஒருங்கிணைச்சு நம்ம நண்பர் சூர்யா வந்து நடத்தி கொடுத்துருக்காரு. நடுவர்கள் வந்திருக்காங்க. நடுவர்கள் வந்து இந்த நாவல்களை தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்காங்க. அதை நாங்கள் பதிப்பிச்சிருக்கோம். இந்த பரிசளிப்பு நிகழ்விற்கும்
நாவல்களுடைய அறிமுக நிகழ்விற்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் வருக வருக நான் போடு வரவேற்கிறேன். அடுத்ததாக வந்து வரவேற்புரைன்னு சொன்னால் அவ்வளோதான், வரவேற்கிறேன்னு சொல்லிட்டு நான் போயிடும் உங்களை போட்டேன். ஒரு சில செய்திகள் சொல்ல வேண்டியிருக்கு. ரொம்ப சிம்பிளாக என்னென்னா, நம்ம ஒரு நாவல் போட்டியை நடத்தியிருக்கோம். அது வந்து பதிப்பாகி இருக்குது. ஒரு 10 புத்தகங்கள் வந்திருக்கு. இந்த நாவல்கள் போட்டியில் பங்கேற்பவர்களுக்கு சின்ன சின்ன செய்திகள் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இது வந்து இந்த ஒரு ஆண்டிலும் சரி, இன்னும் நீங்கள் மற்ற போட்டிகள், ஏராளமான போட்டிகள் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அந்த போட்டிகளில் பங்கேற்கும் போது உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் சின்ன உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை வந்து செய்கிறதுக்காக தான் இந்த ஒரு வகுப்பு எடுக்கிற மாதிரி ஆகிடக்கூடாது அது. ஆனால் சின்ன சின்ன செய்திகள் நம்ம ஷேர் பண்ணிக்கும் போது அந்த செய்திகள் மூலமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கலாம். இதை வந்து நம்ம இப்படி பண்ணியிருக்கலாமேன்னு கிடைக்கலாம். அதுக்காக பகிர்ந்துக்கக்கூடிய செய்தி இது. ஒரு நாவல் போட்டி அறிவிக்கிறாங்க. நீங்கள் நாவல் போட்டிக்காக மட்டுமே நாவல்கள் எழுதணும். இப்போ சூர்யா வந்து என்ன பண்ணுவார்னா, தூண்டிக்கிட்டே இருப்பார் எல்லாரையும். ரேகா சொன்னாங்க இல்லையா, அவர் சொல்லும்போது கவிஞர் ஆக்கிடுவாங்க. கவிஞர் மட்டும் கிடையாது, கவிதை புத்தகம் போட்டோன்னே அவர் என்ன பண்ணுவார், நீங்கள் கவிதை போட்டிங்கல்ல, அடுத்த சிறுகதை எழுதுங்களேன் பாரு. சிறுகதை, அதான் சிறுகதை தான் எழுதிட்டீங்களேங்க, அடுத்து நீங்கள் நாவல் எழுதுங்க பாரு. எழுதுறவங்க வந்து சூர்யாக்கிட்ட தெரியாமல் சிக்கிட்டமே வந்து ஃபீல் பண்ணுற அளவுக்கு வந்து எல்லாரையும் வச்சு, ஆனால் இப்போ இந்த மாதிரியான ஒரு இடத்துல கொண்டு வந்து நிறுத்திடுவார். அது வந்து சூர்யாவுடைய சிறப்பு. அப்படி நீங்கள் எழுதும்போது நம்ம எப்படி வந்து இதை போல் போட்டிகளுக்கு எழுதுறதுக்கும் மற்ற படைப்புகளை எழுதுவதற்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்குது. போட்டிகளுக்காக எழுதும்போது உங்களுக்கு கால வரையறை, இதுக்குள்ளே முடிச்சாகணுன்ற ஒரு கால வரையறைகளை வந்து நம்ம மாட்டிப்போம். ஆனால் நீங்கள் வந்து ஒரு சாதாரணமாக ஒரு படைப்பு எழுதும்போது உங்களுக்கு முழு சுதந்திரம் இருக்குது. நீங்கள் எவ்வளோ காலம் வேண்டுமாலும் நீட்டிச்சிட்டே போகலாம், அதெல்லாமே பண்ணலாம். அதே போல் வார்த்தைகளின் எண்ணிக்கை அதெல்லாம் வந்து வரையறை கொடுத்துருவாங்க. இவ்வளோ வார்த்தைகளில் தொடங்கி இவ்வளோ வார்த்தைக்குள்ளே நீங்கள் முடிக்கணும், பக்க வரையறை இதெல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி. ஏன் அப்படின்னா எல்லாருமே ஒரு யூனிஃபார்மிட்டி. ஒருத்தங்க வந்து திடீர்னு ஒரு 1000 பக்கத்தில் ஒரு நாவல் எழுதுவாங்க, ஒருத்தங்க 200 பக்கத்தில் எழுதுவாங்க. ரெண்டையும் நம்ம வந்து ஒன்றா வச்சு ஒரே தட்டில் வச்சு பார்க்க முடியாதுங்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட வரையறை வச்சு அதுக்குள்ளே இருக்கிற அந்த போட்டிகள். அதே நேரத்தில் போட்டிகள் அப்படிங்கிறது இந்த உலகமே போட்டி நிறைந்ததாக இருக்குது. நம்ம வந்து என்ன பண்ணுறோம், எல்கேஜிக்கு முன்னாடி ப்ரீகேஜியில் ஜாயின் பண்ணும்போதே பசங்களை வந்து நீ ஃபஸ்ட் மார்க் வாங்கணுண்டான்னு வந்து ஆரம்பிச்சிடறோம் அங்கேருந்தே. இப்போ சமீபத்தில் சோஷியல் மீடியாவில் ஒரு ஃபோட்டோ வந்தது. பேரண்ட்ஸ் அப்படியே வந்து காம்பவுண்ட் வாலை தொங்கிட்டு நிற்கிறாங்க. அந்த பசங்க உள்ளே எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க. இவங்க எதுக்கு அங்கே காம்பவுண்ட் வாலில் தொங்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. எங்கள் அப்பாவோ அம்மாவோ அந்த மாதிரி இல்லை. எப்போ நாங்கள் பப்ளிக் எக்ஸாமுக்கு போகும்போது நாங்கள் எப்போ போனோம் எப்போ வந்தோம் கூட அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்க தோட்டத்தில் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. நாங்கள் காலையில் கிளம்பி எங்களை அனுப்பிச்சிட்டு அவங்க கிளம்பி போயிடுவாங்க. நாங்கள் போயிட்டு எப்போ வந்தோம்னு தெரியாது. சாயந்தரமாக அவங்க வந்து தான் எப்படி படிச்சு எழுதுன்னு ஒரு வார்த்தை கேட்பாங்க. இன்றைக்கி பசங்க வந்து வெற்றி பெற வேண்டுங்கிறதுல அவ்வளோ ஒரு இதாக, எல்லா பசங்களும் முதலாக வரணும் அப்படிங்கிற ஒரு வேட்கையோடு பெற்றோர்களும் இருக்கக்கூடிய ஒரு காலச்சூழல் இருக்குது. அதனால் போட்டிகள்ங்கிறது உலகமே போட்டி நிறைந்ததுங்கிறது இந்த அடிப்படையில் தானே தவிர யாரும் யாருக்குமே போட்டியே கிடையாது. ஒருத்தர்கிட்ட இருக்கிற திறமை இன்னொருத்தர்கிட்ட இருக்காதுன்னு கிடையாது. இவங்க மட்டுமே அதில் தனித்திறன் வாய்ந்தவர்களும் கிடையாது. நம்மளை மாதிரி இன்னொருத்தங்க இருப்பாங்க. அதே போல் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க போகிறதும் கிடையாது. எல்லாருக்கும் எல்லாருமே இண்டிவிஜுவல்ஸ், தனித்தனி வேறுபாடுகள் இருக்குது. அதனால் போட்டிகளை சக எழுத்தாளர்களுடைய படைப்பாளர்களுடனான போட்டியாக எப்போவுமே கன்சிடர் பண்ணாதீங்க. அது வந்து உங்களுடைய படைப்பாற்றலை மேம்படுத்தி கொள்ளறதுக்கான கிடைக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன வாய்ப்பு, ஒரு கம்பேரிசன். நம்ம வந்து ஓகே இன்னொரு இதை பார்க்கும்போது, இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனால், நம்ம ஒரு துணி கடைக்கு போகும்போது என்ன பண்ணுவோம், இந்த துணியை விட இது கொஞ்சம் நல்லா இருக்குது, இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது, இது இந்த கலர் கொஞ்சம் நல்லா இருக்குது, இது நமக்கு சூட் ஆகுது, இப்படி நிறைய விஷயங்கள் பார்க்குறோம். அதே போல் நமக்கு என்ன ஜானரில் எழுத வரும், நமக்கு என்ன மாதிரியான நடை வருது, இதையெல்லாம் வந்து நம்ம பார்த்துட்ருப்போம். அட் த சேம் டைம் அதை எப்படி வந்து டெவலப் பண்ணிக்கிறது, மேம்படுத்திக்கிறதுங்கிறதுக்கு மற்ற படைப்புகளை, மற்ற படைப்பாளிகளை வாசிக்கும் போது அதன் மூலமாக நமக்கு கிடைக்குது. அந்த அனுபவங்கள் நீங்கள் தொடர்ந்து நிறைய வாசிக்க 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 உங்களுடைய படைப்பாற்றலும் மேம்படும். ரொம்ப மிகச்சில எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு எழுத்தாளர் இருக்கார், நான் யாருடைய படைப்பையுமே வாசிக்க மாட்டேன், யாருடைய படைப்பினுடைய தாக்கமும் எனக்கு வரதை நான் விரும்பலேன் பாரு. அவர் தொடர்ந்து எழுதிட்டு இருக்காரு, நிறைய 10க்கு மேற்பட்ட புத்தகங்கள் எழுதியிருக்காரு. அவருக்கான ஒரு வாசகர் வட்டம் இருக்குது, இதெல்லாம் தனி. ஆனால் எல்லாராலையும் அதை செஞ்சிட முடியாது. எல்லாரும் வந்து அதை நம்ம இன்னொருத்தங்க வந்து என்ன செய்கிறாங்க, அது எப்படி இருக்குது அந்த எழுத்துங்கிறது இன்னொரு விதத்திலும் அவங்க பயன்படும். அந்த யூனிஃபார்மிட்டி அவாய்ட் பண்ணுறதுக்கும் அவங்க என்ன பண்ணாங்களோ பேரல் ட்ராக்கில் வந்து ட்ராவல் பண்ணாமல் நாம் வந்து நம்மளுடைய எப்படி தனித்துவத்தை, நமக்கு வந்து ஒரு ஏற்கனவே வந்திருக்கக்கூடிய ஒரு படைப்பாளர் இருக்கார், அவருடைய படைப்புகள் நிறைய வெளியாகிட்டு இருக்குது, அதை வாசிக்காமலே நான் எழுதுறேன், ரெண்டுக்கும் ஒரு சிமிலாரிட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். காப்பி அடிச்சு எழுதுறாங்க, ரொம்ப ஈஸியாக சொல்லிடுவாங்க. இங்கே ஒரு படைப்பை வந்து ஒரு போட்டிக்கு, நீங்கள் இப்போ இந்த போட்டிக்கு வந்து நாவல்களை வாசிக்கிறோம், 2 நாவல்களுடைய கருப்பொருள் ஒன்றா இருக்கலாம், அதுக்காக 2 பேரும் காப்பி அடிச்சு எழுதிட்டாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் ஒரே சிந்தனை, ஒத்த சிந்தனை எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும். அட் த சேம் டைம் நீங்கள் ஒரு பிரபலமான எழுத்தாளர்களுடைய எழுத்தை வளரக்கூடிய ஒரு எழுத்தாளர்களோட பிரதிபலிச்சதுன்னா மிக எளிமையாக சொல்லிடுவாங்க, இது காப்பி எழுத்துன்னு சொல்லிடுவாங்க. அந்த இடத்துலேருந்து நீங்கள் உங்களை விலகி நிறுத்திக்கிறது, உங்களை நீங்கள் வந்து நகர்ந்து நிறுத்துறதுக்கும் என்ன பண்ணணும்னா, கண்டிப்பாக வந்து மற்ற எழுத்தாளர்களுடைய படைப்புகளையும் வாசிக்கணும். பரவலான வாசிப்பு எங்கேருந்து சங்ககாலம் தொட்டு நம்ம வாசிக்கணும். நம்மக்கிட்ட இருக்குது, அவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்குது, அவ்வளோ விஷயங்களையும் நம்ம வாசிக்கணும். வாசிக்க வாசிக்க நம்மக்கிட்ட வந்து எழுத்துக்கு மிக முக்கியமானது சொற்களஞ்சியம், வொக்காபுலரி. நிறைய சொற்கள் உங்ககிட்ட சேர தான் உங்களை அந்த சொற்களை அழகாக கோர்த்து பெரிய மாலையாக்க முடியும். ஒரே வகையான பூவை 10 மாலை கட்டுறவங்க கொடுத்தீங்கன்னா 10 பேர் டிஃப்ரெண்டான மாலைகள் நம்ம கொடுப்பாங்க. ஒவ்வொரு மாலையும் ஒவ்வொரு விதத்தில் ரசிக்கிற மாதிரி இருக்கும். அந்த கோர்க்கறது வந்து யார் எப்படி கோக்குறாங்கிறது தான் இருக்குது.
அந்த மாலையினுடைய அழகு. அதனால் நீங்கள் இந்த வொக்காபுலரி இன்க்ரீஸ் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த டைம் ஃப்ரேம் சொன்னோம் இல்லையா, இந்த போட்டி அறிவிக்கிறாங்க இவ்வளோ வார்த்தைகள்லேருந்து இவ்வளோ வார்த்தைகளுக்குள்ளே முடிக்கணும் அப்படிங்கிறது. ஒருவேளை உங்களால் அது முடிக்க முடியலன்னா தயவு செஞ்சு உங்களுடைய இதை வந்து கண்டென்ட்டை சுருக்காதீங்க. பரவாயில்ல, தாராளமாக அனுப்புங்க. நடுவர்கள் ஒருவேளை அதை நிராகரித்தாலும் பரவாயில்லை, படைப்பை கெடுத்துட வேண்டாம், படைப்பை எக்காரணம் கொண்டு சிதைக்க வேண்டாம். பரிசுங்கிறது நமக்கு செகண்டரி, படைப்பு தான் முதன்மை. ஒரு படைப்பு, ஒரு சிற்பி இருக்கார், ஒரு சிற்பத்தை வந்து செதுக்கி வைக்கிறாரு, அந்த செதுக்கி வச்ச சிற்பத்தை நம்ம போய் ரசிக்கிறோம், எல்லாரும் பார்க்குறோம், விலை வந்து எல்லாருக்கும் பொருத்தமானதாக இருக்காது. ஒருத்தங்க வாங்குவாங்க, ரிஜெக்ட் பண்ணுவாங்க, அதை பற்றி நம்ம கவலை இல்லை. அந்த கலையை வந்து நீங்கள் வந்து ஒரு கை இல்லாமல் ஒரு சிலையை அடிச்சுட்டா அதை வந்து அது ஒரு ஊனமாக நீங்கள் வந்து பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அதுக்கான மதிப்பே குறைச்சிரும். அதே போல் தான் நீங்கள் வந்து உங்களுடைய படைப்பை எக்காரணம் கொண்டு அதுக்காக சுருக்க வேண்டாம். இங்கே வந்து நாங்கள் டைம் ஃப்ரேம் இல்லை டைம் ஃப்ரேம் வைக்கிறோம், திடீர்னு வந்து ஓகே எங்களுக்கு இன்னும் ஒரு வாரம் டைம் வேணும்னு கேட்டப்போ போன வருஷம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், நானும் சரியாக பேசி மறுபடியும் இன்னும் ஒரு வாரமாக எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஏன்னா வந்து சில பேர் வந்து முடிக்கிற தருவாயில் இருக்கும், எங்களால் வந்து அந்த டைமுக்குள்ளே அனுப்ப முடியலன்னாங்க. சரி, காலம் குறுகலாக இருக்குது, பரவாயில்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னும் ஒரு வாரம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கு பிறகு வந்த நாவல்கள்லாம் இருக்குது. ஸோ அந்த இதையும் நம்மளும் அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி நம்மகிட்ட இருக்குது. வார்த்தைகளையும் அப்படி தான் வச்சோம். நம்ம சொற்கள் அளவுலையும் இன்னும் வந்து நாங்கள் கொடுத்த லிமிட்டை விட தாண்டி போன எந்த ஒரு நாவலையும் நாங்கள் நிராகரிக்கவே இல்லை. ரொம்ப குறைவாக ஒரே ஒரு நாவல் வந்தது, அது வந்துட்டு ரொம்ப ரொம்ப குறைவு, நாவலுக்கான ஒரு குறுநாவலை விட ரொம்ப குறைவாக இருந்தது. அதனால் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய அளவிலான சிறுகதை அதை எடுத்துக்கலாம். அதனால் நாவல் வடிவத்துக்குள்ளே வராதுன்னு அதை மட்டும்தான் வந்து நாங்கள் கன்சிடர் பண்ண முடியல. மற்ற எல்லா படைப்புகளையும் கன்சிடர் பண்ண வேண்டியதாக இருந்தது. கூட சொற்களை நாங்கள் சொன்ன மாதிரியே சொல் அளவை காட்டிலும் கூடுதலாக போன எல்லா படைப்பையும் கன்சிடர் பண்ணுறோம். எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே அதை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஃப்ரேம்குள்ளே நீங்கள் அடங்கலைங்கிறதுக்காக நிறுத்திட வேண்டாம். கூடுதலாக இருந்தால் எழுதுங்க, அதற்கேற்ற அறிவிப்புகள் வர இடத்துக்கு வேணால் நீங்கள் அனுப்புங்க. அப்படி இல்லைனா தனி நாவலாகவே நீங்கள் உருவாக்கலாம். ஒரு வேளை வந்து இன்னொரு இடத்துல போட்டு வேற ஒரு இப்போ நாங்கள் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற மாதிரி எல்லாரும் இருப்பாங்கன்னு கிடையாது. நீங்கள் இது வந்து இந்த ஒரு போட்டிக்கானதாக மட்டும் நான் சொல்லலை, பொதுவான விஷயங்களாக சொல்கிறேன். இன்னொரு போட்டிக்கு அனுப்பும்போது உங்களை தேர்வு பண்ணலைனா கூட வருத்தப்படாமல் அடுத்த போட்டிகளுக்கு அனுப்பலாம், அல்லது நீங்களே வந்து சொந்தமாக பதிப்பங்களை கொடுத்து பதிப்பிக்கலாம். படைப்பை எக்காரணம் கொண்டும் சுருக்கவோ அதுக்காக நீங்கள் வந்து உங்களுடைய படைப்பினுடைய அளவை குறைக்கவோ பண்ண வேண்டாம். அந்த ட்ரிம் பண்ணுறதுங்கிறது எங்கே பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய படைப்பை நீங்கள் எழுதி முடித்து வாசிக்கும்போது அப்போ தெரியும் நம்ம எங்கெல்லாம் வந்து திரும்ப கூறியது குரல் வருது, எங்கெல்லாம் வந்து திரும்ப ரிப்பீட்டேஷன்ஸ் இருக்குதுங்கிறத நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அந்த இடத்த ட்ரிம் பண்ணலாம். அதே போல் தேவையில்லாத சொற்கள், ஒரு பெரிய சென்டென்ஸை நீங்கள் வந்து எவ்வளோ சுருக்கமாக சொல்ல முடியுமோ அவ்வளோ சுருக்கமாகவும் சொல்லலாம், எவ்வளோ விரிவாக சொல்ல முடியுமோ அவ்வளோவா சொல்லலாம். ஆனால் பொருள் ஒன்றா தான் இருக்கும். எந்த இடத்துக்கு என்ன தேவைன்றதை நம்ம அப்சர்வ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி சொல்கிறது. ஒரு பெரிய அழகிய ஒரு என்ன சொல்கிறது, அவர் வந்தார் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். வந்துட்டு அவர் வந்து அழகிய ஒரு கருப்பு நிறத்தில் ஒரு பேண்ட் பண்ணியிருந்தார், ஒரு சிவப்பு நிறத்தில் ஒரு சட்டை அணிந்திருந்தார், அந்த சட்டை வந்து கட்டம் போட்டதாக இருந்தது, அதில் பூக்கள் இருந்தன, அவர் சட்டை இன்சர்ட் பண்ணியிருந்தார், தலை இப்படி வாரி இருந்தார், எல்லாம் வந்து எழுதலாம். இது எல்லாமே அவர் வந்தாருங்கிறதுக்குள்ளே முடிஞ்சிடும். ஆனால் அங்கே தேவையா, அந்த இடத்துல இந்த டிஸ்கிரிப்ஷன்ஸ் தேவையா அப்படிங்கிறது. இன்னொன்று மிக முக்கியமாக டிஸ்கிரிப்ஷன்ஸ் அண்ட் டைலாக்ஸ், இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக நாவலில் பார்க்க வேண்டியது. டிஸ்கிரிப்ஷனை நீங்கள் எழுதுறீங்க, டைலாக்ஸ் உரையாடல்கள் அந்த கதாபாத்திரங்கள் பேசுகின்றன. நீங்கள் வந்து முதல்ல நாவல் எழுத உட்காரும்போது இதை ரெண்டையும் நீங்கள் எப்படி வரையறை பண்ணிக்கிங்கிறத முடிவு பண்ணிக்கணும். டிஸ்கிரிப்ஷன் எப்படி எழுத போகிறோம், நீங்கள் வழக்கு நடையில் எழுத போகிறீங்களா அல்லது உரைநடை வடிவத்தில் முழுமையான செந்தமிழில் நீங்கள் எழுத போகிறீங்களாங்கிறத முதல்லையே முடிவு பண்ணிக்கோங்க. முதல்ல முடிவு பண்ணிட்டு நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் எப்படி எழுத ஆரம்பிக்கிறீங்களோ த்ரூ அவுட் த கண்டென்ட் நாவல் முடிகிற வரைக்கும் அதே மாதிரி எழுதணும். டிஸ்கிரிப்ஷனில் திரும்ப திரும்ப நீங்கள் உரையாடல் பாணியில் இருந்து திரும்ப வந்து நீங்கள் உரைநடை பாணிக்கு மாறக்கூடாது. இது ஒரு முக்கியமானது. இன்னொன்று, அதே அந்த உரையாடலையும் நீங்கள் எப்படி எடுக்கிறீங்கிறது. உரையாடலையும் சிலர் வந்து முழுமையாக உரைநடை வடிவத்திலேயே வந்து உரையாடலையும் நான் எங்கே பேசிக்கொண்டிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு எழுத ஆரம்பிச்சிட்டிங்கன்னா பரவாயில்லை, அதையே தொடருங்க. அந்த உரைநடை வடிவத்தில் முழுமையாக படைப்பு வந்து முடிகிற வரைக்கும் அப்படியே தொடருங்க. ஒருவேளை நீங்கள் இப்படி தான் வந்து பேச்சு வழக்கில் தான் எழுத போகிறோம், உரையாடல்கள் பேச்சு வழக்கில் எழுத போகிறோன்னா கடைசி வரைக்கும் உரையாடல்கள் பேச்சு வழக்கில் இருக்கட்டும். தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் அது ஒரே மாதிரி இருக்கணும். அந்த யூனிஃபார்மிட்டி எங்கேயும் மாறக்கூடாது. அதே போல் தன்மை முன்னிலை படர்க்கை ரொம்ப முக்கியமானது. நீங்கள் எந்த இடத்துல தன்மை வரணும், அந்த இடத்துல தன்மை, நான் கதாசிரியர் வந்து கதை சொல்லியாக இருந்து நீங்கள் சொல்கிறீங்களா அல்லது அந்த பாத்திரம் சொல்லுதா அல்லது வந்து பொதுவான நடையில் போகுதாங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய என்ன ஆகுது, இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேருடைய படைப்புகளை வாசிக்கும் போது அங்கங்கே வந்து கிளாஷ் ஆகும். வேற ஒரு நடையில் இருக்கும், திடீர்னு கதை சொல்லிட்டு வந்துட்டு இருப்பார், திடீர்னு பார்த்தீங்கன்னா தன்மையிலேருந்து முன்னிலைக்கு போயிடும் அல்லது படக்கைக்கு போயிடும். அந்த இடத்துலேருந்து வந்து சொல்லும்போது நமக்கு தெரிஞ்சிடும், அது வாசிக்கும் போது தெரிஞ்சிடும், அது டிஸ்டர்ப் ஆகும், அந்த படைப்பினுடைய ஃப்ளோவை அப்படியே தடுக்கும். இன்னொன்று ரொம்ப ரொம்ப முக்கியமானது, செல்ஃபோனில் எழுதாதீங்க. தயவு செஞ்சு கதைகளை செல்ஃபோனில் எழுதாதீங்க. செல்ஃபோன் கண்டுபிடிக்கப்பட்டது கதை எழுதுறதுக்கு அல்ல. உங்களுக்கு இல்லை பெருசாக பக்கமாக கண்டென்ட் எழுதுறதுக்கு செல்ஃபோன் கண்டுபிடிக்கப்படவே இல்லை. பெரிய சிக்கல் என்னென்னா, இந்த செல்ஃபோன் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் கையெழுத்து எழுதிட்டு இருந்தோம். நேற்றுக்கு ஒரு ஸ்கிரிப்டை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணேன். அதாவது கையெழுத்து வடிவம் எப்படி அழிஞ்சிட்டு வருது அப்படிங்கிறத கார்டியன் பத்திரிகையில் ஒரு கட்டுரையாக வந்திருக்கு. அந்த கட்டுரை வந்து நேற்று டிரான்ஸ்லேட் பண்ணேன். அதில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்திகள்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த விஷயங்களில் பார்த்தீங்கன்னா கையெழுத்து வடிவம்
அழியும் போது நமக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத உளவியல் ரீதியாகவும் ஆய்வு பண்ணியிருக்காங்க. ஸ்கூல் மாணவர்கள்லேருந்து கல்லூரி மாணவர்கள் எல்லாத்தையும் ஆய்வு பண்ணியிருக்காங்க. எழுதுகிற நம்மளுக்கெல்லாம் இம்போசிஷன் கொடுப்பாங்க ஸ்கூலில். ரொம்ப டீச்சர்ஸ் வந்து ஒரு விஷயம் தப்பாக எழுதிட்டோன்னா இதை 10 வாட்டி எழுது 100 வாட்டி எழுதுன்னு போட்டு எழுத சொல்லுவாங்க. எதுக்காகனா எழுத 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 வந்துட்டு மனசில் பதியும். அதை தான் அந்த ஆய்வறிக்கையும் சொல்லுது. இப்போ நம்ம எழுதுறதில்ல. கிளாஸில் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆய்வின் போது கையில் வந்து நோட்ஸ் எடுத்த பசங்களை, ஹேண்ட் ரிட்டனாக எழுதின பசங்களையும் லேப்டாப்பில் நோட்ஸ் எடுத்த பசங்களை, அவ்வளோதான். பெருசாக வந்து அவங்க நோட்ஸ் எடுக்கிறது தான். ரெண்டையும் கம்பேர் பண்ணுறாங்க. லேப்டாப்பில் எடுத்த பசங்களையும் இவங்களுக்குமான அறிவுத்திறன், அதை அப்சர்வேஷன், அதை எப்படி அவங்க புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, உள்வாங்கியிருக்காங்கிறதெல்லாம் பார்த்தா லேப்டாப்பில் வந்த பசங்களை விட இவங்க ஃபார் பெட்டராக இருக்காங்க எழுதுறவங்க. மிக முக்கியமாக அது என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் டைப் பண்ணும்போது டைப் பண்ணுற கண்டென்ட் எப்படின்னா, அவர் என்ன லெக்சரர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே வாங்கி ஏன்னா வேகமாக நம்ம டைப் பண்ணுறோம். டைப் பண்ணுற வேகம் வந்து ரொம்ப அதிகம். ஒரு நிமிஷத்துக்கு டைப் பண்ணுறதுல சராசரியாக வந்து ஒரு நல்ல தேர்ந்த டைப்பிஸ்ட் வந்து ஒரு 40 வார்த்தைகள் டைப் பண்ண முடியும் ஒரு நிமிஷத்துக்கு சராசரியாக. அதே நேரத்தில் எழுதணுன்னா 10லேருந்து 15 வார்த்தைகள் தான் கையால் எழுத முடியும். ரெண்டுக்குமான வேக வேறுபாடு. அப்போ மூளை என்ன பண்ணுது, அவர் சொல்கிறத அப்சர்வ் பண்ணி அந்த கண்டென்ட் அப்ஸ்ட்ராக்டாக எடுத்து அந்த வார்த்தைகளுக்குள்ளே சுருக்கி எழுது. முழுக்க வந்து மூளையில் அந்த ப்ராசஸ் நடக்குது. ஆனால் இது வந்து லேப்டாப்பில் டைப் பண்ணும்போது அவர் சொல்ல கடன்னு அடிச்சுட்டே போயிடும். இதை தான் வந்து அந்த வேலை நடக்குது. நமக்கு உள்ளே போய் ரெஜிஸ்டர் ஆகிறது இல்லை, அப்படியே வந்து பைபாஸ் ஆகுதுங்கிறத அந்த அறிக்கை சொல்லுது. அதனால் இது ஒரு காரணம். எதுக்காக சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து லேப்டாப்பில் அடிக்கிறதுனால உங்களுக்கு மைண்டில் பதிகிறதுக்காக. ஏன்னா நம்ம எக்ஸாம் எழுத போகிறதில்ல நம்மளுடைய படைப்பை வச்சு. ஆனால் என்னென்னா பிழைகள், நீங்கள் வந்து எந்த வரியை எங்கே மடிக்கிறீங்கன்னு கூட வந்துட்டு மொபைலில் டைப் பண்ணும்போது தெரியாது. குறைந்தபட்சம் லேப்டாப்பில் டைப் பண்ணலாம். அது முடியலன்னா கையால் எழுதுங்க. லேப்டாப்பில் டைப் பண்ண முடியல அப்படின்னா தயவு செய்து கையால் எழுதுங்க. ஒருவேளை இல்லை எனக்கு வந்து லேப்டாப் வந்து கன்வீனியண்ட்டாக இல்லை, அல்லது லேப்டாப்புக்கான வசதி வாய்ப்புகள் இல்லை, வேறு எந்த வாய்ப்புகளும் இல்லைன்னா கையால் எழுதுங்க. ரெண்டும் இல்லை, நான் செல்ஃபோனில் தான் பண்ணுவேன். நீங்கள் செல்ஃபோனில் முடிச்சதுக்கு பிறகு எங்கேயாவது வந்து ஒரு டிடிபி சென்டரில் கொடுத்து அதை முழுமையாக வந்து ஒரு ஃபார்மேட்டில் ரெடி பண்ணுங்கள். செகண்ட் திங், எல்லாம் முடிச்சாச்சு, 3 முறையாவது உங்கள் படைப்பை வாசிங்க அனுப்புறதுக்கு முன்னாடி. குறைந்தபட்சம் நீங்கள் 3 முறை வாசிக்கலைன்னா உங்கள் படைப்பில் என்னென்ன பிழைகள் இருக்குங்கிறத உங்களாலேயே கண்டுபிடிக்க முடியாது. இதை நான் எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த லாஸ்ட் மொமெண்ட்டில் வந்து கடைசி ஒரு வாரத்தில் எனக்கு வந்து டைம் கொடுங்கன்னு வாங்கி அனுப்புகிறாங்க இல்லையா, அந்த மாதிரியெல்லாம் அனுப்பும்போது எதையுமே பார்க்க மாட்டோம், அப்படியே அனுப்பிடுவோம். அது வந்து அந்த இடத்துல நீங்கள் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் என்ன பிழைகள் நீங்கள் பண்ணி வச்சுருக்கீங்களோ அது அப்படியே போகும். உங்கள் படைப்பு அற்புதமான படைப்பாக இருக்கலாம், நீங்கள் பண்ணியிருக்கக்கூடிய சின்ன சின்ன மிஸ்டேக்ஸால் அது நடுவர்களால் புறக்கணிக்கப்படும். அதனால் அந்த படைப்பை நீங்கள் அந்த ஒரு மாதமாவது நீங்கள் முன்னாடி இந்த போட்டிகளுக்காக நீங்கள் அனுப்பணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா 1 month இன் அட்வான்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. அதை கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கிட்டு அதன் பிறகு நீங்கள் வந்து எடிட்டிங்கெல்லாம் பார்த்து நீங்கள் முடிஞ்ச வரலும் உங்களோட வெல்விஷர்ஸ், நல்ல ரீடபிலிட்டி இருக்கவங்க, நல்ல வந்து படைப்புகளை வாசிக்கிறவங்க, வாசித்து கருத்து சொல்கிறவங்க, உங்களை என்கரேஜ் பண்ணுறவங்க, இதை படிச்சுட்டு உங்களை வந்து 2 விஷயம் இருப்பாங்க. ஒன்று, இதெல்லாம் ஒரு படைப்பாக நம்மளை அங்கேயே வந்து டிகிரேட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி ஆட்கள் இருப்பாங்க. இவன் இதெல்லாம் வந்து அனுப்பி பெரிய ஆள் ஆகிடுவானோ, இவன் பரிசு வாங்கிடுவானோ அப்படின்னு இருப்பாங்க. தயவு செஞ்சு அவங்ககிட்டலாம் பார்த்து கொடுத்துறாதீங்க. நல்ல ஆட்களாக பார்த்து கொடுங்க. நல்ல ரீடபிலிட்டி உங்களை என்கரேஜ் பண்ணுறவங்கள பார்த்து கொடுங்க. அவங்க கொடுத்தாங்கன்னா வாசித்து அவங்க ஒப்பீனியன் கேளுங்க, எங்கெல்லாம் திருத்தங்கள் பண்ணலாங்கிறத கேளுங்க. அதெல்லாம் முடித்து எடிட் பண்ணுங்கள். எடிட் பண்ணி பிழை திருத்தம் பார்க்கும்போது தயவு செஞ்சு உங்களுடைய அத்தனை சிரமங்களையும் பார்க்காம எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு பிரிண்ட் அவுட் எடுங்க. பிரிண்ட் அவுட் எடுத்து பக்கமாக பார்த்து அந்த திரும்ப அந்த வேர்டு ஃபைலில் நீங்கள் எடிட் பண்ணுங்கள். அந்த பிழைகளை அப்டேட் பண்ணுங்கள். என்னெல்லாம் பிழைகள் இருக்கோ அதெல்லாம் திருத்தி அப்டேட் பண்ணுங்கள். அப்டேட் பண்ண ஃபைலை அனுப்புங்க. பெரும்பாலான படைப்புகளை தவிர்க்கவே முடியாத சூழலுக்கு நடுவர்கள் தள்ளப்படுவார்கள்ங்கிறது நான் கேரண்டி. ஒரு படைப்பு அனுப்புறீங்க, ஒரு போட்டிக்கு 100 படைப்புகள் அனுப்புறீங்கன்னா நடுவர்கள் 50 படைப்பை வச்சுட்டு திண்டாடணும். நடுவர்களை வந்து நமக்கு திணறடிப்போம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நீங்கள் எதை வந்து தேர்வு பண்ணுறீங்க திணறடிப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு சிக்கல் நடுவர்கள் அப்படி தான் இருக்காங்க. அதனால் அதுக்கெல்லாம் தயாராக இருப்பாங்க. அவர்களுக்கு திணறடிக்கணும் நம்ம அப்படியான படைப்புகள். ஏன் அப்படின்னா, நீங்கள் பிழைகள் வந்து கண்டிப்பாக நல்ல வாசகர்களை பிழைகள் உறுத்தும், பயங்கரமாக உறுத்துங்க. என்கிட்ட வந்து ஒரு புத்தகத்தை கொடுத்தீங்கன்னா நான் நல்ல வாசகன்னு நான் அதுக்காக சொல்லிக்கிறதுக்காக சொல்லலை. ஆனால் எனக்கு இருக்கிற சிக்கல் என்னென்னா, எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க, அவங்க உட்காந்துருக்காங்க, என்ன பண்ணுவாங்கன்னா, கல்யாண பத்திரிக்கை வந்த உடனே வாங்கி 2 வரி வாச்சோன்னா, ஐயோ இந்த இடத்துல ஒற்றுப்பிழை இருக்குதுமே, நீ கல்யாணத்துக்கு போகிறதுனா போ, இல்லைன்னா அப்படியே இருந்துக்கோ, தயவு செஞ்சு இப்போ வந்து உங்களுக்கு இன்வைட் பண்ண வந்தீங்கன்னா ஒற்றுப்பிழை பேசிகிட்டு இருக்காதுன்னு வாங்க. இது மூளை வந்து அப்படி செட் ஆகி போச்சு. அதனால் பிழைகளை நீங்கள் வந்து அப்படியே உறுத்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். ரொம்ப நிறைய பிழைகள் இருக்க நம்மளால் ஒரு 20 பக்கம் 25 பக்கம் தாண்டி படிக்க முடியாத சூழல்லாம் வந்துடும். அப்போ நல்ல படைப்பாக இருக்கும், நீங்கள் நல்லா எழுதியிருப்பீங்க. அந்த பிழைகள் உங்களுடைய படைப்பை பின்னால் இழுத்துட்டு போயிடும். அதனால் இதெல்லாம் கொஞ்சம் பண்ணிங்கன்னா நல்ல உங்களால் வந்துட்டு ஓகே ஒற்றுப்பிழைகள் நீங்கள் மொழியில் வந்து மேம்பட வேண்டியிருக்கு அப்படின்னா நல்லா வந்துட்டு ஒரு நல்ல தமிழ் படித்தவங்ககிட்ட, தமிழ் டிகிரி படித்தவங்ககிட்ட நான் சொல்லலை, லிட்ரேச்சர் படித்தவங்ககிட்ட நான் சொல்லலை. ஏன்னா அவங்க எல்லாருமே வந்து எல்லாம் ஒற்றுப்பிழையெல்லாம் எல்லாம் எழுதிடுவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. நல்ல தமிழில் மொழி புலமை வாய்ந்தவங்ககிட்ட, அது யாராக வேணா இருக்கலாம், அவங்கக்கிட்ட கொடுத்து பிழை திருத்தம் பண்ணுங்கள். அதை பார்த்து ஃபைனலாக அனுப்புனீங்கன்னா நிறைய படைப்புகள், நிறைய படைப்பாளிகள்னா நான் நிறைய பார்க்குறேன், நல்லா எழுதுகிறாங்க, நிறைய கண்டென்ட், ரொம்ப நல்ல கண்டென்ட்ஸ்லாம் எழுதுகிறாங்க. அந்த நடையில் எழுதும் போது இருக்கக்கூடிய சிக்கல்கள், அதே போல் இந்த
ஒற்றுப்பிழைகள் மட்டுமே கிடையாது, மொழி சிக்கல்கள் நிறைய இருக்குது. தன்மை முன்னிலை சொன்ன மாதிரி, ஒருமை பன்மை. பன்மையில் வந்து பேசிக்கொண்டிருந்தார்கள் அப்படின்னு தான் நீங்கள் முடிக்கணும். 2 பேருக்கு மேலே போச்சுன்னா பன்மை. அப்போ வந்து 2 பேரும் இருவர் அப்படின்னு வந்து இருவர் பேசிக்கொண்டிருந்தனர் அப்படின்னு முடிக்கணும் நீங்கள். அப்படி இல்லைன்னா வந்துட்டு இருவர் பேசிக்கொண்டிருந்தார் அப்படின்னு முடிச்சிங்கன்னா அப்போ அது வாசிக்கும் போது நமக்கு திரும்ப மூளை வந்து கரெக்ஷன் பண்ணிகிட்டே இருக்கும். அது தெரிஞ்சவங்களுக்கு, நீங்கள் வந்து வேகமாக வாசிக்கிறவங்கள பற்றி நான் சொல்லலை, பட் தெரிஞ்சவங்க அந்த சிக்கல் எல்லாம் மொழியினுடைய பிரச்சனைகள்லாம் தெரிஞ்சவங்களால கண்டிப்பாக அடுத்த இடத்துக்கு நகர முடியாது. ஏன்னா நடுவர்கள்லாம் அப்படி தான் இருப்பாங்க. இங்கே இருக்கக்கூடிய நடுவர்கள் எல்லாமே வந்து ஒவ்வொரு ஆண்டும் பல நூற்றுக்கணக்கான புத்தகங்களை வாசிக்கக்கூடியவங்க, வாசித்து திறனாய்வு பண்ணக்கூடியவங்க. அந்த இடத்துல தான் அவங்களாம் வர்றாங்க. அதனால் ஒரு நல்ல படைப்புகளை தொடர்ந்து உங்களிடம் இதே போல் எதிர்பார்க்குறேன். ஒவ்வொரு ஆண்டும் இதே போல் ராமசே சுப்பையா அறக்கட்டளை சார்பாக சிறப்பான விழாக்கள் நடந்துக்கிட்டே இருக்கும், போட்டிகள் அறிவிச்சுக்கிட்டே இருப்போம். அந்த படைப்புகளில் உங்களை போன்ற பல பேர் கலந்துக்கிட்டு ஒவ்வொரு ஆண்டும் பரிசுகள் பெற வேண்டும்ங்கிறது என்னுடைய விருப்பம். நல்ல நல்ல படைப்புகளை பதிப்பிக்க நாங்கள் தயாராக இருக்கோம். அதை கொண்டு வரணும், படைப்பாளிகளை அடையாளப்படுத்தணும். நிறைய பேரை வந்து இந்த இலக்கிய உலகத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க அளவுலையாவது நம்மளால் கொண்டு போய் ஒரு சின்ன இடத்துல வந்து நிறுத்தணும் அப்படிங்கிறது எங்களுடைய நோக்கம். அந்த நோக்கத்துக்கு எல்லாரும் உறுதுணையாகவும் உதவிகரமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக வந்து இன்னும் 2 செய்தியை மட்டும் சொல்லணும். தேவா அவங்க அப்பானுடைய பேரால் இந்த அறக்கட்டளை தொடங்கி இந்த போட்டிகள் நடத்திட்டு இருக்காரு. திரகடல் ஓடியும் திரவியம் தேடுன்னு சொல்லி வச்சுருக்காங்க. இங்கேருந்து அங்கே போயிட்டு சம்பாதிச்சு இங்கே கொண்டு வந்து தேவா கொடுக்குறது பெரிய விஷயமே கிடையாது. தேவா வீட்டில் அதுக்கு அலோவ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. இதெல்லாம் உனக்கு எதுக்கு இந்த இலக்கிய சேவையெல்லாம் ஒன்றும் நீ ஆற்ற வேண்டாம், சம்பாதிச்சியா வீட்டுக்கு காசு கொடுத்தேன்னு சொல்லாமல் இதற்கெல்லாம் வந்து அவங்க அனுமதிக்கிறாங்க இல்லையா. அதனால் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டையும் வாழ்த்தையும் சொல்லணும். அதே போல் மச்சந்தையவர் இருந்தால் மலையாளம்னு சொல்லுவாங்க. நம்ம ஸ்ரீவித்யா இருக்காங்க, தேவாவினுடைய எல்லா நிகழ்ச்சிகள்லையும் வந்து அவங்க முன்னாடி பார்க்கலாம் அவங்களே. இதே போன்ற ஆதரவுகள் எப்போவுமே வந்து போட்டிகளை அற்புதமாக ஒருங்கிணைச்சு நடத்தக்கூடிய நண்பர் சூர்யா, நடுவர்களுடைய பங்களிப்பு. இன்னும் 2 நடுவர்கள் வர முடியல. மிக முக்கியமாக வந்து சூர்யா சொல்லிகிட்டே இருந்தார், என்னப்பா கல்யாண நாள் எல்லாரும் யாரை கேட்டாலும் கல்யாணத்துக்கு போகணுன்றாங்க, நானே 4 கல்யாணத்துக்கு போயிட்டு தான் சூர்யா வரணும், வந்துடுவேன், அதே போல் எல்லாருமே வந்துடுவாங்க அப்படின்னு. அரங்கு நிறைந்திருக்கிறது. நிறைவான இந்த அவையை மீண்டும் ஒரு முறை இந்த விழாவிற்கு வருக அன்போடு வரவேற்று விடைபெறுகிறேன். BA தமிழ் 3 வருஷம் அங்கெல்லாம் படிக்க தவறுனதுனால தான் நம்ம வந்து இந்த செமினார் மாதிரி கிளாஸஸில் அட்டென்ட் பண்ணுறோம். ஏன்னா நிறைய நம்ம வாசிக்கும்போது வாக்கியப்பிழை, ஒற்றுப்பிழை, இன்னும் சொல்லப்போனால் இந்த வல்லினம், இடையினம், மெல்லினம் இதெல்லாம் யாருக்குமே வளையறதே இல்லை. அதுதான் பிரச்சனை. அதனால் அதையெல்லாம் நம்ம படிக்கும்போது இன்னொன்று நம்ம நல்ல சொன்ன மாதிரி டைப் பண்ணுறோம் இல்லையா, நம்ம ஒன்று டைப் பண்ணுவோம், கூகுள் ஆல்ரெடி முட்டாள்கள் டைப் பண்ணி வச்சுருக்கல அதை தான் போய் போடும். எனக்கே திருப்பி சொல்லுவாங்க, நீங்கள் அது தப்பாக இருக்குது. ஐயோ 10 வாட்டி படித்தோமே, கூகுள் இந்த மாதிரி தப்பு. அதனால் எழுதுதல் அப்படிங்கிறது ஒரு அழகிய கலை தான். நீங்கள் ஒரு காதல் கடிதம் கூட எழுதலாம், அதை திருப்பி நீங்கள் படித்து பார்க்கலாம், அதில் இருக்கிற பிழைகளை கூட மாற்றலாம். அது ரொம்ப அழகாக சொன்னார். ஏன்னா நான் நிறைய புத்தகங்கள் வாசிக்கும்போது ஒவ்வொரு இடத்துலையும் நிறைய பிழைகள் இருக்குது. இப்போது அந்த புத்தகம் எழுதினவர்கிட்ட போய் இது பிழை இருக்குன்னு சொல்லவும் முடியாது, பதிப்பு போட்டவங்ககிட்டையும் கூப்பிட்டு பிழை இருக்குன்னு சொல்ல முடியாது. இவ பெரிய ஆள், இவ வந்து கூப்பிட்டு சொல்கிறாளா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அதை மிக அழகாக சொன்னதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள். பொதுவாக நடுவர்களை நமக்கு பள்ளிக்காலங்கள் முழுக்க பழக்கம் உண்டு, பள்ளிக்காலங்களிலிருந்தே பழக்கமும் உண்டு. நடுவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சாபக்கேடும் உண்டு. அவங்க நல்லா தேர்வு செய்த மாணவர்களை, அது கல்லூரியோ பள்ளியோ எந்த இடத்துல இருந்தாலும் அவர்களை புகழ்ந்து உன் பரம்பரையே நல்லா இருக்கணும்னு வாழ்த்துவாங்க. ஒரு வேளை நிராகரிக்கப்பட்ட இடங்களில், நிராகரிக்கப்பட்ட கதைகளில், நிராகரிக்கப்பட்ட போட்டிகளில் இருந்தால் நீ எல்லாம் விளங்கவே மாட்டேன்னு சொல்லுவாங்க. அது பள்ளி குழந்தைக்கோ கல்லூரி குழந்தைக்கோ அல்ல நம்மை போல வளர்ந்த குழந்தைக்கோ எல்லாம் மனசு வித்தியாசம்லாம் கிடையாது. அப்படி நம்ம வளர்ந்துட்டோம், நமக்கு 65 வயசு ஆயிடுச்சு, நடுவர்கள் எல்லாம் திட்டக்கூடாது அப்படிங்கிற நம்ம மனசுக்கு தெரியாது. எனக்கு கொடுக்கல நீ உருப்பட மாட்டேன். இது வந்து நடுவர்களுடைய மிகப்பெரிய சாபம். ஆனால் சூர்யா சொன்ன மாதிரி 800 கதைகளா 2000 கதைகளா வந்து சேர்ந்ததுன்னு தெரியல. அதிலே தேர்வு செய்யப்பட்ட கதைகளுக்கு இங்கே பரிசு கொடுத்து அவர்களுடைய நேரத்தை அந்த அழகான நூல்களுக்காக செலவு செய்திருக்கிறார்கள். அந்த வகையிலே இங்கே வருகை தந்த நடுவர்களுக்கு வாழ்த்துக்கள். பக்கத்து வீட்டு பாட்டி, இப்போ நான் பக்கத்தில் ஒருத்தவங்க கூட உட்காந்துருந்தேன், நானே ஒரு பெரிய சிறுகதை எழுதிடலாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். ஏன்னா ஒரே ஒரு ஃபோன் கால் தான் வந்துச்சு, அவங்க எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. எனக்கு புரிஞ்சிருச்சு, இந்த மாதிரி நம்மெல்லாம் வந்து இப்போது ஃபோனில் அடிக்ட் ஆகிட்டதுனால நிறைய கதைகளுக்கு பஞ்சம் இருக்குது. பக்கத்து வீட்டில், எதிர்த்த வீட்டில் ஆன்லைன் எவ்வளோ ஸ்பீடாக வேலை செய்தோ அதை விட நம்ம வீட்டு கிழவிகள் பயங்கரமாக வேலை செய்யும்.
அவங்கக்கிட்ட உட்கார்ந்தாலே போதும், கதைகளுக்கு பஞ்சமே இருக்காது. அந்த வகையில் உங்களுடைய கற்பனை அல்லது உங்களுடைய நிஜ வாழ்க்கை, நீங்கள் சந்தித்த மனிதர்கள், உங்களை பாதித்த மனிதர்கள், அவர்களால் நீங்கள் பாதிக்கப்பட்ட இடங்கள், இப்படியெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் கதையாக்கி அந்த கதையை மிக அழகாக கொண்டு வந்து சேர்த்து, அதற்கு எத்தனையோ பேர் ஓடினாங்க, அதில் நான் தான் முதல் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த வகையில் வெற்றி பெற்றவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதில் முதல் பரிசு பெற்ற வெந்து தணியாத வெண்பாஸ்ரஸ் நாவல் எழுதிய ஜெயா நவிக்கு 25,000 பரிசும் கேடயம் வழங்கப்படுகிறது. அவரை அன்போடு பையன் இருக்காங்க. அவங்க வந்து இந்தியன் நேவியில் வந்து கமாண்டர் அண்ட் ரிட்டையர் இருக்காங்க. திரு என் பாலசுப்ரமணியன் அவர்களை மேடைக்கு உங்கள் ஒட்டுமொத்த அன்பையும் நடுவர்களுக்கு முதல் உங்கள் கை பக்கங்களால் தான் கேட்டுக்கொள்கிறேன். சார் கொஞ்சம் முன்னாடி நீங்கள் முன்னாடி கை இங்கே பாருங்கள். மூன்று நடுவர்கள் பேசுனதுலேருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பல சூனியங்கள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு. அதையெல்லாம் தாண்டி, அந்த சூனியத்தை எல்லாம் தாண்டி இங்கே 3 நாவலுக்கு மிகச்சிறந்த பரிசுகளை எல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த நாவலின் வழியாக நீங்கள் வந்து எழுதிட்டா மட்டும் போகாது, ஒப்பிச்சு காட்டுங்கன்னு டீச்சர் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஏன் எழுதுனீங்க, எதுக்காக எழுதுனீங்க அப்படிங்கிறதுக்கான ஏற்புரை முதலாவதாக ஜெயாநதி அவர்களை பேச அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வணக்கம் தோழமைகளே. மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி, இவன் தந்தை என்னோற்றான் கொள் எனும் சொல். இவனை பிள்ளையாக பெற்றது இவன் தந்தை செய்த பெரும் பேறு என்று ஒரு மகன் புகழப்படுவதுதான் அவன் தன் தந்தைக்கு செய்த கைமாறு. அத்தகைய கைமாறை மிகச் சிறப்பான முறையில் தன் தந்தை ராமசே சுப்பையா அவர்களின் நினைவாக அறக்கட்டளை நிறுவி மகன் தேவசுப்பையா செய்திருக்கிறார். அவருக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்புதின போட்டியின் நடுவர்களாக சீரிய முறையில் செயல்பட்ட எழுத்தாளர் கோமதி சங்கர் சார், எழுத்தாளர் பிரசன்னா சார், எழுத்தாளர் பாலகுமார் சார், எழுத்தாளர் கணேஷ் பாலா சார், எழுத்தாளர் ரிஷபன் சார் ஆகியோர்களுக்கும், இப்புதின போட்டியின் ஒருங்கிணைப்பாளராக அர்ப்பணிப்போடு செயல்பட்ட எழுத்தாளர் அமிர்தம் சூர்யா அவர்களுக்கும், புத்தகங்களை பதிப்பித்த நாற்கரம் பதிப்பகம் தோழர் நல்லு ஆர் லிங்கத்திற்கும், முன்னிலை வகிக்கும் திரு தாமரை செல்வன் அவர்களுக்கும், என்னுடன் வெற்றி பெற்ற சக படைப்பாளி தோழர்களுக்கும், அழைப்பை ஏற்று வந்திருக்கும் என் இலக்கிய தோழமைகளுக்கும், என் குடும்ப உறவுகளுக்கும், என் அப்பார்ட்மெண்ட் அன்பு உறவுகளுக்கும், தொகுப்பாளினி ரேகா நாயர் அவர்களுக்கும் என் வணக்கங்களையும் என் அன்பையும் அள்ளி கொடுக்கிறேன். வெந்து தணியாத வெண்பாஸ்பரஸ் என்னுடைய முதல் நாவல், 3வது நூல். முதல் நூல் வந்து விழுமம் 99 ஒரு கவிதை தொகுப்பு. 2வது வந்து முனியப்பசாமியும் ரெட்டைக்கடாவும் சிறுகதை தொகுப்பு. இந்த முதல் நாவல் வந்து ராமசே சுப்பையா அறக்கட்டளை நடத்திய புதின போட்டியில் முதல் பரிசு பெற்றிருக்கிறது. ஒவ்வொருத்தரும் போட்டிக்கு கதை எழுதும் போது என்ன நினைப்போம், நம்மளோட படைப்பு வந்து பரிசு வாங்கணும், அதுவும் முதல் பரிசாக வாங்கணும்னு தான் 200 பேரோ 500 பேரோ அனுப்பினாலும் அத்தனை பேருக்கும் அந்த ஆசைகள் இருக்கும். அதே மாதிரி தான் எனக்கும் ஆசை இருந்தது, நானும் அனுப்பி வச்சேன். அது முதல்ல குறும்பட்டியலில் வெளியாகும்போது என்னோட மனசில் வந்து ஒரு 1000 வாலா வெடித்து சிதறினா எப்படி ஒரு இருக்குமோ அப்படியான ஒரு உணர்வு தான் எனக்கு இருந்தது. அதுவும் முதலிடத்தில் வெடித்து சிதறிய போது அது காட்டிய வர்ண ஜாலம் வந்து என் வாழ்வையே வண்ணமயமாக ஆக்கினது அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா எனக்கு 46வது வயசில் தான் எழுதுறதுக்கான சந்தர்ப்பமும் சூழல்களும் அமைஞ்சது. அது வரைக்கும் குடும்பம் குழந்தைகள் அப்படின்றதுலையே வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருந்துச்சு. எல்லாம் முடித்து திரும்பி பார்க்கும்போது நாம் யார் அப்படிங்கிற இடத்துல ஒன்றுமே இல்லாமல் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு எனக்கு.
அப்போ தான் என் பொண்ணு வாசிப்பை நேசிப்போம் அப்படின்ற குழுவில் இதில் நீங்கள் படித்த புக்கை வந்து ரிவ்யூ எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழுவில் இணைச்சி விட்டான். அப்போ நான் முதல் எழுதின அந்த படித்து ரிவ்யூ எழுதின நாவல் வந்து ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம், ஜெயகாந்தனோட எழுது. படித்து முடிச்சிட்டேன். நான் படிக்கிறது எனக்கு தெரியும், படித்து முடிச்சிட்டேன். எப்படி எழுதுறது அப்படின்ற போது இதை போய் எப்படி எழுதுறதுமா அப்படின்னு என் பொண்ணுகிட்ட கேட்டேன். அது நீங்கள் என்ன படிக்கும்போது உணர்ந்தீங்களோ அதை எழுதுங்க அப்படின்னு சொன்னான். அப்புறம் நான் அதை எழுதி அதை பதிவு பண்ணுறதுக்கு கூட எனக்கு தெரியாது. ஏன்னா முகநூல் எனக்கு பரிச்சயம் இல்லாதது, அப்போ தான் பரிச்சயம் ஆகுது. அதை எப்படி எழுதுறது, எப்படி அதுக்குள்ளே பதிகிறது. இதை வந்து நான் கதிரவன் ரத்னவேல் சார்கிட்டையும் நான் நிறைய முறை நம்ம கேட்டு 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 நிறைய சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு முறையும் அழுக்காமல் போய் கேட்போம். அப்போல்லாம் வந்து இதை எப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்கன்னு அவங்க தளராமல் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அந்த இழந்த நாட்களை ஈடுகட்ட வேண்டிய கட்டாயம் எனக்கு இருந்ததால் இந்த முதல் நாவல் 3 நூல்கள் வந்து இந்த 2 வருஷத்தில் ரொம்ப வேகமாக எழுதியிருக்கிறீங்க, ஒரு சீரிய வளர்ச்சி அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் அந்த இழந்த நாட்களை ஈடுகட்ட வேண்டிய கட்டாயம் இருந்ததால தான் அந்த இது வேறு எதுலேயும் ஒரு கவனம் செலுத்தாமல் நான் வந்து இதில் எழுத்து இதுதான் வந்து ஒரு தாரக மந்திரம் மாதிரி எனக்குள்ளே ஒழிச்சிக்கிட்டே இருக்கும். எவ்வளவு வேலை இருந்தாலும் அந்த எழுத்துக்களை வந்து நான் விடவே மாட்டேன். இந்த நாவல் எழுதும்போது கூட என் பேத்திக்கு 2 மாதம் ஆச்சு. இந்த பக்கம் வந்து மடியில் போட்டு தாளாட்டிக்கிட்டே தான் அந்த பக்கம் கதாநாயகியோட வழிகளை எழுதிக்கிட்டு இருந்தேன் நான். எங்கள் கந்தக பூமியோட மக்கள் வெடிகளையும் அழகாகத்தான் செய்வாங்க. அவங்க ஒவ்வொருத்தரோட விரல்களும் ஒரு லட்சுமி வெடியாகவோ ஒரு சீனி வெடியாகவோ தான் தெரியும். அவங்க சாப்பிடும்போது கூட அந்த கந்தக நெடி தான் இருக்கும். பாதி சோறு வந்து அந்த வெடி மருந்து கலந்து அதோடு தான் அவங்க சாப்பிடுவாங்களா இருக்கும். நீங்கள் வந்து பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அந்த மருந்து கலக்கிறவங்கலாம் பார்த்தா அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த மருந்தாக தான் இருப்பாங்க, அந்த மருந்து கலந்து கொடுக்குறவங்கெல்லாம். அப்படியான அங்கே அந்த ஃபயர் ஹவுஸில் நான் ஒரு 25 வருஷங்களுக்கு முன்னாடி வேலை பார்த்துருக்குறேன். ஒரு கணக்கு எழுதுகிற வேலை பார்த்துருக்குறேன். அதில் வந்து காலையில் வேலை இருக்கும், ஒரு சாயந்தரமாக வேலை இருக்கும். அவங்களுக்கு எவ்வளோ கொடுக்குறோம், மெட்டீரியல் கொடுக்குறோம், யார் வந்திருக்காங்க யார் வரலை, இந்த மாதிரியான அந்த வேலைகளை செய்துக்கிட்டு இருந்தேன். மீதி நேரம் பூரா எனக்கு ஃப்ரீ தான். அப்போ ஒவ்வொரு ரூமாக அங்கே வந்து ஃபயர் ஒர்க்ஸில் பெரிய இதாக இருக்கும், ரூமாக தான் இருக்கும். அந்த ரூமில் போயிட்டு ஒவ்வொருத்தர்கிட்டையாக பேசிக்கிட்டு இருப்பேன். அப்படி பேசி வாங்கப்பட்ட கதைகள் தான் இந்த வெந்து தணியாத வெண் பாஸ்பரஸ். அப்படி கந்தக நெடியுள்ள மண்ணின் மக்களின் வழிகளை அவர்களோட பாடுகளையும் தான் நான் நாவலாக தயாரித்தேன். அப்படி தயாரித்த நாவலை அழகாக வெடிக்க வச்சு வண்ணங்களால் என்னை பூரிப்படைய வைத்தது ராமசே சுப்பையா நடத்திய இப்புதின போட்டி. முதல் நாவலே வந்து பரிசு வாங்கியிருக்குன்னு சொல்லும்போது சந்தோஷமாக தான் இருக்கும். ஆனால் அதற்கான அந்த உழைப்பை நான் கொடுத்தது ரொம்ப அசாத்தியமான அந்த உழைப்பு. நைட்டும் பகலும் தூங்காமல் என் கதாபாத்திரங்களையும் தூங்க விடாமல் உயிரோடு எழுதி உலாவ விட்டுருக்கிறேன். நான் நின்னா நடந்தா ஒரு இடத்துக்கு போனால் ஐயோ நம்ம இன்னும் முடிக்கலையே அப்படின்ற மாதிரியாக தான் எனக்குள்ள அந்த கதாபாத்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். என்னோட நாவலில் இருக்கிற முத்துமாரிகளும் தமிழ்ச்செல்விகளும் பேச்சிகளும் சித்ராக்களும் ராமசாமிகளும் ஆறுமுகங்களும் எம் மண்ணில் இரத்தமும் சதையுமா உலாவிய மாந்தர்கள்தான். மனசுக்குள்ள அடைகாத்து வச்சிருந்தவை யாவும் வெக்க தாங்காம வெளிவந்து நாவலா வெடித்து சிதறி இருக்கிறது. அதுவும் முதல் பரிசு வாங்கியிருக்கிறது. அப்படிங்கும்போது ரொம்ப நெகிழ்வாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. என்னோட இத்தனை கால வாழ்வியலுக்கு என்னால் ஒரு முழு வடிவம் கொண்டு வர முடிஞ்சிருக்கு. என்னால் மக்கள் உணர்வுகளை பேசும் எதுவாக இருந்தாலும் அது நிச்சயம் வெற்றி பெறுன்றதுக்கு இந்த நாவல் ஒரு உதாரணம்.
தேவசுப்பையா சார் முன்னெடுத்திருக்கிற இப்புதின போட்டி வெற்றியடைந்து ஒரு முழுமை பெற்றிருக்கிறது. அவரின் தந்தையாரின் நினைவுகளும் பெருமைகளும் காலம் கடந்தும் வாழும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. உங்களின் இப்பணி தொய்வில்லாமல் தொடர்ந்து நடந்தேறட்டும். உங்களால் என்னை போன்ற பல இலக்கியவாதிகளின் கனவுகள் மத்தாப்பாய் ஒளிரட்டும். குறும்பட்டிகள் வெளியாவதற்கு முன்பு நடுவர்கள் யாருன்னு எங்களுக்கு தெரியாது. குறும்பட்டிகள் வெளியாகிறதுக்கு ஒரு நாளோ 2 நாளோ முன்னாடி தான் நடுவர்கள் அவங்கள ஒரு பதிவாக போட்டிருந்தாங்க அமிர்தம் சூர்யா. அப்போது தான் தெரிஞ்சது நடுவர்கள் யாருன்ட்டு. அதில் எனக்கு 2 பேர் தெரியும். ஒன்று பிரசன்னா சாரும், இன்னொன்று கோமதி சங்கர் சாரும். வாசிப்பை நேசிப்போம் குழுவில் இருந்ததுனால இவங்களை எனக்கு தெரியும். நடுவர்களோட வாசிப்பை சொல்ல என் வாசிப்பை சேர்க்கு போயிடுச்சு. நடுவர்கள் இந்த பணி ரொம்ப சவாலானதாக தான் இருந்திருக்கும். அதை திறம்பட செய்து இப்புதின போட்டியை சிறக்க வைத்திருக்கிறார்கள் நம் நடுவர்கள். அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அமிர்தம் சூர்யா என்னோட கவிதை நூலுக்கு வெளியீட்டிற்கு ஒரு 2 மாதம் முன்னாடி தான் அவர் எனக்கு பழக்கம். அங்கே போயிட்டு பண்ணை தமிழ் சங்கம் ஆண்டு விழாவில் தான் அவரை முதலாக சந்தித்தேன் நான். அங்கே அப்போ தான் அறிமுகம். அப்போவே நான் கூப்பிட்டுட்டு வந்துட்டேன், என்னோடய நூலுக்கு நீங்கள் வெளியீட்டு விழாவுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. வெளியீட்டு விழாவுக்கு சிறப்புரையாற்றி என்னை பற்றி எதுவும் தெரியாது, ஆனாலும் நான் கூப்பிட்ட உடனே வந்தார். ஏன்னா அதை புதுசாக எழுத வர்ற இலக்கியவாதிகளுக்கு அவர் கொடுக்குற அந்த ஊக்குவிப்பு அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டேன் நான். அவரோட இந்த ஒருங்கிணைப்பாளர் பணி ரொம்பவும் அர்ப்பணிப்போடு செய்து இப்புதின போட்டியை சிறக்க வைத்திருக்கிறார். அடுத்து தோழர் நல்லுலிங்கம் பற்றி 10 நூல்கள் குறும்பட்டிகள் வெளியான உடனே குறும்பட்டியலுக்கு தேர்வானவங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பித்து அவங்களுக்குள்ள அதை எப்படி புத்தகங்களில் உள்ள குறைகள் நிறைகள் எங்களுக்கு ஒரு 10 பேருக்கு ஒரு ஜூம் மீட்டிங் கூட நடத்தினாருன்னா பார்த்துக்கோங்க அவரோட அர்ப்பணிப்பு எந்த விதத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாத்தையும் நான் அதான் புத்தக வெளியீடு மறுநாள் இருக்குது. நான் காலையில் 10 மணிக்கு கூட பின்னட்டையில் எழுத்தாளர் திலகப்பாமாவோட பேர் இல்லை தோழர் அப்படின்னு சொன்னோடனே 5 மணிக்கு அந்த பேரை எழுதி புத்தகம் வந்துருச்சு. அந்த அளவுக்கு ஒரு அர்ப்பணிப்பான ஒரு மனிதர், சுறுசுறுப்புக்கு பேர் போனவர். எங்களுக்கு வெளியீட்டுக்கு முதல் நாள் 10 மணிக்கு அட்டைப்படத்தை அனுப்பிட்டு ஃபோட்டோ எடுத்து வேற எங்களை அனுப்பியிருக்கேன். இன்னும் நான் வீட்டுக்கே போகலை, உங்களுக்கு அனுப்பியிருக்கிறேன் அப்படின்லாம் சொன்னார். அவருக்கும் என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்புறம் இதில் ஆசிரியர்களை பற்றி குறை சொல்வதாக ஒரு 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 இது இருந்துச்சு. ஜூம் மீட்டிங்கில் தோழர் ராஜ்குமார் சிவன் சொல்லியிருந்தார், நீங்கள் ஆசிரியர்களை நாசுக்கா திட்டி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நாசுக்கா திட்டுறதுக்கு அது ஒரு இது இல்லை. இப்போ கூட ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி கூட ஒரு ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு அந்த பாலியல் தொந்தரவு இருந்துச்சு. அது ஒரு பெரிய விஷயமாக தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இது 40 வருஷத்துக்கு முன்னாடியோ இப்போ வரைக்கும் அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. மனிதர்களை ஆசிரியர்கள் அவர் தொழிலை வச்சு புனிதப்படுத்த வேண்டியது இல்லைன்னு அன்றைக்கே ஜூம் மீட்டிங்லேயே தேவசுப்பையா அவருக்கு பதில் கொடுத்தாரு. அதே தான் நானும் இங்கே உங்கள் எல்லாருக்கும் சொல்ல விரும்புகிறேன். தவறு யார் செய்தாலும் அது தவறு தான். அதை திருத்திக்க அவங்கள புனிதப்படுத்தி ஆசிரியர்கள் இவங்க இப்படி அப்படின்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றது அவர் பேசுனதுக்கு அப்புறம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சரி, இனிமேல் அப்போ கூட நான் சில மனிதர்களை தான் சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு நான் பூசி மொழிக்கு தான் அவங்களுக்கு பதில் சொன்னேன். தேவசுப்பையா அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் ஆமாம் நான் இனிமேல் இதுதான் அப்படின்னு கரெக்டாக சொல்லணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு இது பண்ணேன். இறுதியாக கடலும் கந்தக பூமியை பற்றி ஒரு கவிதை எழுதியிருக்கிறேன். அதை மட்டும் வாசிச்சுட்டு நான் முடிச்சுக்கிறேன். வயிற்றுப்பாட்டிற்காக திரிகிள்ளி கரிமருந்து பாதி வெடிக்குள்ளும் மீதி வயிற்றுக்குள்ளும் செல்ல வம்பாடு பட்டு வாழ்க்கை நடத்த எங்கள் இன்னுயிரை துச்சமாக மதித்துதான் துணிந்து செல்கிறோம் வாழ்வாதாரம் தேடி பட்டாசு ஆலைகளை நாடி. மத்தாப்புக்களின் வண்ணங்களில் எங்கள் வாழ்க்கையின் மலர்ச்சி பூக்கள்
எரிந்து சருகாகி சாம்பலாகித்தான் விடுகின்றன. கிட்டங்கிகள் எரியும் போது எங்களின் உடல்கள் மட்டும் எரியவில்லை, எங்கள் உள்ளங்களின் எழில்மிகு கனவுகளும் சேர்ந்தேதான் எரிகின்றன. எத்தனை எரிந்தாலும், எத்தனை வெடித்தாலும், எத்தனை உயிர்கள் கருகி ஓலமிட்டாலும், எங்களின் திரிகிள்ளும் பயணமும், சரம் பின்னும் பயணமும், குண்டு சுத்தும் பயணமும் தொய்வில்லாமல் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும் ஒவ்வொரு நாளும். வயிற்றின் பசி அடங்கும் வரை அல்ல, வாழ்வின் பசி அடங்கும் வரை. வானவெடியாய் வானெங்கும் வண்ண பூமலை தூவி வர்ணஜாலம் காட்டும் வான வேடிக்கை எல்லாம் வறண்டு போன வாழ்வின் எச்சங்களாய் தொக்கியிருக்கும் எம் மக்களின் கண்ணீர் திவலைகள்தான். வருடத்தின் ஒரு நாள் குதூகலத்திற்கு வருடம் முழுவதும் பணயம் வைக்கிறோம் எங்கள் இன்னுயிரை, மண்ணுலகில் நாங்கள் பசியின்றி வாழ்வதற்கு. மனித தவறோ இல்லை இயற்கையின் தவறோ, எங்கள் கந்தக பூமி எக்கணமும் கனன்று கொண்டேதான் இருக்கிறது. வேறு வழியின்றி எம் மக்களின் வாழ்வும் கனலும் பூமியோடும் எரியும் கந்தகத்தோடும் சுழன்று கொண்டேதான் இருக்கிறது நிற்காமல். அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து என் உரையை முடித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக சுரங்கப்பாதையில் ஓர் ஓவியம் நாவல் எழுதிய பாலஜோதி ராமச்சந்திரன் அவர்களுக்கு 15,000 பரிசும் கேடயமும் வழங்கப்படுகிறது. இந்த பரிசனை அளிப்பதற்காக என்னுடைய அப்பாவோட அக்கா சிவன்கிழமை வந்திருக்காங்க. ஸ்ரீவித்யா கணபதி அவர்களை, அவங்க வந்து மகளிர் காங்கிரஸோட துணை பிரசிடென்ட்டு, தமிழ்நாடு காங்கிரஸுக்கு மாநில துணை பிரசிடென்ட்டு, அவங்களை அன்போடு அழைக்கிறேன். கேமரா பாருங்க. சரி, தேவன தலை நேரம் வாங்க. ஓகே, சரிங்க பாரு. ஓகே ஓகே ஓகே. தோழர் பாலஜோதி அவர்கள் 2ஆம் பரிசு பெற்ற சுரங்கப்பாதையில் ஒரு ஓவியம் நாவலை எழுதிய தோழர் பாலஜோதி அவர்கள் தற்போது ஒளிப்பதிவாளர்களோடு கேமராமேன்களோடு கூடியிருக்கிற இங்கே 27 பேர்களுக்கும் நன்றி. கடைசியாக பேசுகிறதுங்கிறது நல்ல வசதி தான், சீக்கிரம். என்னன்னா 2 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். எனக்கு 10 நிமிஷம்லாம் ரொம்ப அதிகம், 2 நிமிஷத்தில் பேசி முடிச்சிடலாம். எழுத தெரியாதவர்களை எழுத்தாளர்களாக ஆக்கிறக்கூடிய ஒரு பட்டியலில் முதல் பெயர் என்னுடைய பெயர். அந்த பெருமை எனக்கு யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். எழுத தெரியாதவர்களெல்லாம் எழுத்தாளர்களாக ஆகக்கூடிய பெயர் பட்டியலில் முதல் பெயர் என்னுடைய பெயர். இப்போ என்ன சம்பவம் நடந்திருக்குன்னா, மேடையில் பேச தெரியாதவர்களெல்லாம் அந்த பட்டியலையும் என்னுடைய பெயர் முதல் பெயர், அதை யாருக்கும் விட்டு தர மாட்டேன். அதாவது இப்போது மும்மூர்த்திகள் அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடக இசையில் ஒரு 3 பேரை குறிப்பிடுவாங்க. சினிமா தயாரிப்பாளர்களில் 3 பேர்கள் இருக்காங்க. ஜெமினி விஜயா ப்ரொடக்ஷன், ஏவிஎம், இந்த 3. அதுபோல் திரை இசையில் 3 பேரை குறிப்பிடுவாங்க. எம்எஸ்வி, இளையராஜா மற்றும் ரஹ்மான். அதுபோல் நான் எங்கே சொல்ல வர்றேன்னு எங்களுக்கு புரியும். ஆமாம், புரிதல் தானே இலக்கியம். இலக்கிய மும்மூர்த்திகளாக, இந்த பேரெல்லாம் சொல்ல மாட்டேன், அதெல்லாம் நீங்களாம் புரிஞ்சுக்கணும். இலக்கிய மும்மூர்த்திகளாக அவதாரம் எடுத்திருக்கிற அந்த தமிழ் சூழலில் அவங்களுக்கு மிகப்பெரிய பெருவாரியான வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிறேன். இலக்கிய மும்மூர்த்திகள், நான் இந்த மேடையில் அவர்களுக்கு பட்டம் தரேன். இந்த பெரிய விழா எனக்கு நிறைவை தந்திருக்கு. என் நாவலை பற்றி நான் எதுவும் சொல்ல மாட்டேன். கடந்த 23ஆம் தேதி, கடந்த ஞாயிற்றுக்கிழமை, நுழைவுளம் வழியாக திரு அமிர்தம் சூர்யா என்னுடைய நாவலை பற்றி பேசின பேச்சு, என் நாவலை எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சார் அவர். அதுதான் உண்மை. நான் இதை எழுதிட்டேன், இந்த விதிகள்லாம் இருக்குங்கிறத மன அழுத்தம் கொடுத்தது. அது நாவலை எழுதும்போது எப்படி முடிக்கிறதுன்ற அழுத்தம் கொடுது. அந்த அழுத்தம் தான் அந்த விதிகளுக்கு உட்பட்டு அது போயிருக்குங்கிறது தன்னிச்சையாக நடந்தது. அதனால் அந்த நாவலை பற்றி தெரிஞ்சுக்கணும். அது கிட்டத்தட்ட 30,000 15,000 கொடுத்து பயிற்சி பட்டறைகள் நடத்தக்கூடிய ஒரு
நாவல் எப்படி எழுதுறது, சிறுகதைகள் எப்படி எழுதுறது அப்படின்னு பயிற்சி பட்டறைகளில் 15,000 20,000 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 30 பேரை சேர்த்து நடத்தக்கூடிய ஒரு பயிற்சி பட்டறையை அவர் வந்து இலவசமாக நடத்தியிருக்கார். அன்றைய அந்த 1 மணி நேரம் பேசின அந்த பேச்சு வந்து ஒரு மாஸ்டர் பீஸுன்னு சொல்லலாம். அந்த நாவல் வந்து ஒரு பெரிய விஷயம் தான். அந்த நாவல் இல்லை, அந்த பேச்சு. அதனால தான் நான் அவர்கிட்ட அந்த நுழைக்குளத்திலே சொன்னேன், ஹீரோ நீங்கள் தான், என் நாவலும் கிடையாது நானும் கிடையாதுன்னு சொன்னேன். வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. அடுத்ததாக 3ஆம் பரிசு வேங்குடி வயல் நாவல் எழுதிய அண்டனூர் சுரா அவர்களுக்கு 10,000 பரிசும் கேடயமும் இப்பொழுது வழங்கப்படுகிறது. இந்த பரிசை வழங்குவதற்காக என்னுடைய குடும்ப உறவு, அப்பாவோட அக்கா பேரன், அவர் பேரும் தேவேந்திரன் தான், அவரை அன்போடு மேலே கிடைக்கிறேன். சென்னையில் இருக்கிறேன். அடுத்தபடியாக அண்டனூர் சுரா அவர்களை பேச அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அவ்வளோ ஸ்பீட் அது கூட. முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ராமசே சுப்பையா என்கின்ற பெயரை திரும்ப திரும்ப இந்த தமிழ் சமூகம் ஒலிப்பதன் மூலமாக தனக்குள் இருக்கின்ற வெட்கையை, ஏக்கத்தை, பாசத்தை அவர் போக்கிக் கொள்வதை போல புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஏதோ ஒரு மூலையில் இருக்கின்ற சின்னம் சிறு கிராமமான அண்டனூர் என்கின்ற பெயரை இந்த தமிழ் இலக்கிய சூழல் திரும்ப திரும்ப உச்சரிக்க வேண்டும் என்பதற்காக நான் அண்டனூர் சுராய் என்கின்ற பெயரை வைத்து எழுதி கொண்டிருக்கின்றேன். எனது அப்பா பெயரும் சுப்பையா தான். ஒரு நாவலில் ஒரு கதாபாத்திரத்தை இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதியிருக்கலாமே என்று வாசகர்கள் எழுத்தாளரிடம் சொல்வதை போல இந்த 2 பாத்திரங்களை இன்னும் கொஞ்சம் உரையாட விட்டிருக்கலாமே என்று சக வாசகர்களோடு பேசிக்கொள்வதை போல இந்த அறைக்கு வெளியே தேவா அவர்கள், நான் தேவா என்று என்னுடைய கரத்தை கொடுத்து குலுக்கின்ற போது அவரிடம் இன்னும் கொஞ்சம் பேசியிருக்கலாமே என்று எனக்கு தோன்றியது. காரணம் என்னவென்றால், எனக்கு தேவா சுப்பையாகத்தான் தெரியும், தேவாவாக எனக்கு தெரியாது. அவர் தன்னை தேவாவாக அறிமுகப்படுத்திக் கொண்டதால் அவரிடம் நான் பேசவில்லை. இந்திய மொழியில் மிக அதிகமாக பேசுகின்ற மொழியில் தமிழ் 3ஆம் இடம், 4ஆம் இடம், 5ஆம் இடம் என்று இருந்தாலும் மிக அதிகமாக எழுதப்படுகின்ற மொழிகளில் தமிழ் முதலிடம் இருப்பதற்கு காரணம் ராமசே சுப்பையா நினைவு அறக்கட்டளை போல பல அறக்கட்டளைகள் சிறுகதை போட்டிகளையும், நாவல் போட்டிகளையும், கவிதை போட்டிகளையும் நடத்துவதனால்தான் தமிழ் மொழி இந்திய அளவில் முதல் மொழியாக, எழுத்து மொழியாக இருக்கிறது. அந்த வகையில் இந்த அறக்கட்டளை மிக அற்புதமான ஒரு நாவல் போட்டியை நடத்தி ஒரு முடிவை கொடுத்திருக்கிறார்கள். எந்த ஒரு முடிவும் ஒரு எழுத்தாளனை திருப்திப்படுத்தாது. என்னுடைய நாவல் முதல் பரிசு வந்திருக்கணும். முதல் பரிசு பெற்ற ஒரு எழுத்தாளருக்கு கூட அது திருப்தி அடையாது. இந்த நாவலை நான் அந்த போட்டிக்கு அனுப்பியிருந்தேன், அதிலேயே அதுக்கு முதல் பரிசு கிடைத்திருக்கணும். ஆனால் இந்த பரிசை நான் முழுமையாக மனப்பூர்ந்து ஏற்றுக்கொள்வதற்கு சில பேர் என்ன சொல்லுவாங்க, சார் இந்த 3 நாவலில் உங்கள் நாவல் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இதே போல் பாலஜோதி ராமகிருஷ்ணன் அதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த நாவலை நான் 3ஆம் இடத்திற்குரிய நாவல் தான், இது சரியான தேர்வு தான் என்று நான் எனக்கு வந்திருக்கக்கூடிய சில விமர்சனங்களையும் தாண்டி முதல் பரிசுக்குரிய நாவல் அப்படின்னு சொல்லி ஆசையை வளர்ப்பாங்க இல்லையா, அதையும் தாண்டி நான் விலக்கிவிட்டு ஏற்றுக்கொள்வதற்கு காரணம் ஒரு நீதிமன்ற, ஒரு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு, சிக்கலான தீர்ப்புகள் எப்படி 5 நீதிபதிகளை வைத்து இந்திய உலகிற்கு தன்னுடைய நீதியை நிலைநாட்டுகிறார்களோ, அதிலும் கூட 4 பேர் ஒரு தீர்ப்பையும்
ஒருவர் மாறுபட்ட தீர்ப்பையும் கொடுப்பார். மெஜாரிட்டி அடிப்படையில் அது அந்த தீர்ப்பு ஜெயிக்கும். ஆனால் 5 நீதிபதிகளும் 5 நடுவர்களும் முதல் பரிசாக ஒரு நாவலையும், 2வது பரிசாக ஒரு நாவலையும், 3வது பரிசாக ஒரு நாவலையும் 5 நடுவர்களும் சேர்ந்து முடிவு செய்ததால் எனக்குரிய இடம் எனக்கு கிடைத்திருக்கிறது. அந்த வகையில் இந்த நடுவர்களுக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னைக்கு முகன் உள்ள எனது நண்பர் ஒரு பதிவு போட்டார். நாற்கரம் பதிப்பகத்தின் மூலம் பரிசு பெறுகின்ற நூற்கரத்திற்கு வாழ்த்துக்கள் சொன்னார். எனக்கு என்னடா நாற்கரம் நூற்கரம், நாற்கரத்தை நூற்கரம் கூட வச்சிருந்திருக்கலாமோ? ஒரு புத்தகம் என்பது அது செவ்வகமாக இருக்கிறது, சதுரமாக இருக்கிறது, நாற்கரமாகவும் இருக்கிறது. ஒரு அற்புதமான ஒரு தலைப்பு. நீங்கள் நான் நிறைய பதிப்பங்கள் பேரெல்லாம் பார்க்குறோம். ஒரு அற்புதமான ஒரு தலைப்பு. இந்த வேங்குடி வயலை என்ற நாவலை நான் ஒரு பதிப்பகத்திற்கு அனுப்பினேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 7 நாவல்கள் எழுதியிருக்கிறேன். 7 நாவல்களும் முதல் பரிசு பெற்ற நாவல்கள். ஒரு நண்பர் ஒரு பதிப்பகத்தின் மூலமாக என்னிடம் ஒரு நாவல் கேட்குறார். நான் இந்த நாவல் கொடுக்குறேன். சுரா போட்டுருவோம் சுரா, ரொம்ப நன்றி. நாவலை படிச்சிங்களா? என்ன சுரா உங்கள் நாவல் படிச்சுட்டு இருக்க முடியுமா? உலகமே கொண்டாடிக்கிட்டு இருக்கு, போட்டுருவோம். இல்லை, முதலில் நாவலை நீங்கள் படிங்கள். நீங்கள் உங்கள் நண்பரை விட்டுலாம் படிக்க சொல்லக்கூடாது. நீங்கள் படிச்சுட்டு உங்களை ஒப்பீனியன் சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் அப்படின்னு. கடைசி வரை அவர் வாசிக்கவே இல்லை. ஆனால் ஒரு பதிப்பகத்தார், பதிப்பகம் நடத்தக்கூடிய ஒருவர் அந்த நாவலை படித்து, நாவல் மட்டும் இல்லை, அந்த பதிப்பகத்தில் வரக்கூடிய எல்லா படைப்புகளையும் படித்து அவரே எடிட் செய்து பிழை திருத்தம் செய்து தமிழ் இலக்கிய சூழலுக்கு வெளிவருவது வருகின்ற மிக முக்கியமான சில நாவல்களில் நாற்கரம் ஒரு இடத்தில் இருக்கிறது. நான் இதுக்கு முன்பு ஒரு குறுநாவல் போட்டியில் என்னுடைய நாவல் முதல் பரிசு பெற்றது. நல்ல பரிசு தொகை. ஒரு முக்கியமான ஒரு போட்டி தான். சார், நீங்கள் தான் ஃபஸ்ட் ப்ரைஸ். ஒரே ஒரு வேண்டுகோள் உங்கள்கிட்ட நான் கேட்குறோம். நீங்கள் வைத்திருக்கக்கூடிய தலைப்பை நீங்கள் மாற்றிக்கொள்ளலாமா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை சார், கூடாது அப்படின்னு. இல்லை சார், இந்த தலைப்பு எங்கள் பதிப்பகத்தை டிஸ்டர்ப் செய்யுது. முதல் பரிசு தான் உங்களுக்கு தான், பெயர் மட்டும் மாற்றிக்கொள்கிறோம்னாங்க. முடியவே முடியாதுன்னு சொல்லிவிட்டேன். அப்படி என்றால் பரிசுக்காக நான் எழுதவில்லை என்கின்ற ஒரு விஷயத்தை இந்த அவைக்கு சொல்வதற்காக நான் சொல்லுகிறேன். எங்கள் ஊரில் நடந்த ஒரு சம்பவம் தான் இந்த நாவல். இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் முதலில் நடப்பதே அல்ல. ஒரு கற்பழிப்பாக இருக்கட்டும், பாலிய சீண்டலாக இருக்கட்டும், கொலையாக இருக்கட்டும், மணல் சுரண்டலாக இருக்கட்டும், நிலக்கரி சுரண்டலாக இருக்கட்டும், இணையதளங்கள் மூலமாக ஆபாசங்களை பரப்புவதாக இருக்கட்டும், எதுவும் புதிதாக செய்யப்பட்டதே அல்ல, புதிதாக நடக்கப்பட்டதே அல்ல. ஆனால் அந்த பிரச்சனை மீது நடக்கின்ற விசாரணைகள் பல கோணத்தில் நடந்தாலும் ஒரு அரசு ஒரு பிரச்சனையை எப்படி முடித்து வைக்கும் என்பதற்கு ஒரே ஃபார்முலா தான். இதுக்கெல்லாம் தீர்வே கிடைக்காது. இது ஒரு அறிக்கை மூலமாக தமிழ்நாடு அரசு, இந்திய அரசு இதுக்கெல்லாம் ஒரு தீர்வே கிடைக்காது. ஒருவேளை கிடைத்தால் எப்படி செய்வாங்க அப்படின்னு நானா இந்த சமூகத்தை புரிந்து கொண்டு எழுதுகிற நாவல் அது. நான் நாவலை எப்படி முடித்தனோ அதே மாதிரி தான் அறிக்கையும் வந்தது. நான் இப்போ என்கிட்ட 5 நாவல் வச்சுருக்கேன். எல்லாமே எழுதி வச்சுருக்கேன், நகர மாட்டேங்குது. பார்த்தீங்கன்னா இந்த நாவலில் கண்ணாடி விரியன் ஒரு பாம்புகள் வரும். நல்ல பாம்பு அடிக்கிறது ஈஸி, நல்ல பாம்பை அடிப்பது ஈஸி. நீங்கள் வாழை தட்டி விட்டிங்கன்னா சுற்றி படம் எடுத்துடும், 4 பேர் நம்மளும் தட்டி செஞ்சிடலாம். சாரை பாம்பை அடிப்பது கஷ்டம், அதுக்கு படமும் எடுக்க தெரியாது. வாழை தட்டினா வாடு பிச்சுக்கிட்டு போகும். கண்ணாடி விரியன் கடிச்சிட்டா நீங்கள் எட்டி தேட வேண்டியதில்லை, அப்படி கடிச்சு டக்குன்னு சுருண்டு படுத்துக்கிறோம். அப்படி கண்ணாடி விரியன் பாம்புகளில் மிக கொடூரமான விஷம் கொண்ட கண்ணாடி விரியன்களாக மனிதர்கள் அல்ல,
மனித மனம் இருக்கிறது என்பதுதான் இந்த நாவல் சொல்ல வருகின்ற ஒரு விஷயம். அந்த நாவல் என்ன பேசுது, எப்படி பேசுது அப்படிங்கிறத நீங்க பாருங்க. இதை நான் மனித கதாபாத்திரமாக எனக்கு எழுத தெரியாமல் அல்ல, அப்போலோன்னு ஒரு நாவல் எழுதியிருக்கேன். ஒரு முக்கியமான ஒரு தலைவனுடைய மரணத்தை குறித்து எழுதப்பட்ட நாவல். ஒரு பெட் ரெஸ்ட்டுக்கு போகக்கூடிய ஒரு தலைவர் பெட் ரெஸ்ட் படுக்கிறப்ப அந்த நாவலுடைய கடைசி அத்தியாயத்தை நான் எழுதுறேன். இவங்க எப்படி வெளியே வருவாங்க, இந்த பிரச்சனை எப்படி மூடி மறைக்கப்படும் என்று நான் கடைசி அத்தியாயத்தை எழுதினேன். 500 பக்க நாவலில் 500வது பேஜ் எழுதுகிறேன். நான் எழுதியது போலத்தான் அந்த மரணம் நிகழ்ந்தது. சந்தியா நடராஜத்தோல் வந்துக்கிறார். சந்தியா பதிப்பகத்தில் தீவாந்தரம் என்று ஒரு நாவல் எழுதியிருக்கேன். தூத்துக்குடி துப்பாக்கி சூடு பிரச்சனை. அந்த பிரச்சனை கடைசியாக எப்படி முடியும், அறிக்கை எப்படியாக நிற்கும், அந்த நாவலை நான் எழுதியிருக்கிறேன். வேங்குடி வயலில் இந்த மாபெரும் பிரச்சனை மனித குலம் தலை குனிந்து வெட்கப்படுகின்ற அளவிற்கு நடக்கக்கூடிய இந்த பிரச்சனை இந்த அரசு இல்லை, எந்த அரசும் என்னை முதல்வர் இருக்கையில் அமர வைத்தாலும் பிரதமர் அறிக்கையில் அமர வைத்தாலும் என்ன எழுதுவேன் என்று இதுவரைக்கும் நடந்த பல்வேறு அத்துமீறல்கள், அசம்பாவிதங்கள் சமூக வெளிக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. அதனுடைய சாராம்சம்தான் இந்த நாவல். நீங்கள் அவசியம் வாசிக்க வேண்டும். மனித கதாபாத்திரங்களே இருக்காது. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கின்ற மிருகம் நமக்குள்ள இருக்கு. பசுமாடு இருக்கிறது, சிங்கம் இருக்கிறது, நல்ல பாம்பு இருக்கிறது, சாரை பாம்பு இருக்கிறது, பூனை இருக்கிறது, புலி இருக்கிறது, சிங்கம் இருக்கிறது, கண்ணாடி விரியனும் இருக்கிறது. அதில் நாம் யார் என்று நீங்கள் படிப்பது மூலமாக உணர்வீர்கள் என்று சொல்லி இது ஒரு அற்புதமான ஒரு மேடை. நடுவர்களை பேச வைத்து, எழுத்தாளர்களையும் பேச வைத்து, இந்த போட்டியை நடத்துகின்ற அமைப்பாளர்களையும் பேச வைத்து, நான் ஒரு நாவல் எப்படி தொடங்குறது தான் கஷ்டம், தொடங்கிட்டாலும் முடிச்சு போடலாம். இந்த உங்களோட உரையெல்லாம் கேட்கின்ற பொழுது எனக்கு கிடந்த 4 நாவலில் ஒரு நாவல் எழுந்துச்சிருச்சு. அத்தியாயம் கலைஞ்சு கிடக்கு. ஃபர்ஸ்ட் பேஜ் எது அப்படிங்கிறத எனக்கு கிடச்சிருச்சு. ஆகவே இந்த நாவலை நான் அடுத்த போட்டிக்கு அனுப்புறேன்னு நினச்சிட வேண்டாம். சத்தியமாக நான் போட்டிக்காக நாவல் எழுதுவோம் அல்ல. அந்த நாவல் வருவதற்கு நீங்கள் 2-3 வருஷங்களாவது ஆகும். ஒருவேளை நீங்கள் போட்டியை அறிவித்தால் இதுவரை நான் எழுதி வைத்திருக்கின்ற ஒரு நாவலில் ஒன்றைத்தான் நான் அனுப்புவேனே தவிர இந்த போட்டிக்காக இந்த நாவலை நான் எழுதப் போவதில்லை. ஆகவே எழுத வருகின்ற எழுத்தாளர்கள், நீங்கள் எழுதி வைத்திருக்கின்ற ஒரு நாவலை போட்டிக்கு அனுப்பி நீங்கள் எதிர்பார்க்க வேண்டுமே தவிர நாவல் போட்டிக்காக நீங்கள் ஒருபோதும் எழுதக்கூடாது என்று சொல்லி இந்த நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி இந்த அமைதியை நான் தலை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக குறும்பட்டியில் இடம்பெற்ற நிறைகுடம் நாவலை எழுதிய தோழர் பெரணமல்லூர் சேகரன் அவர்களை அனுப்புவார்கள். நாவலை அமிர்தம் சூர்யா நாவலிங்ட்டு கிடைத்தவர்கள் பக்கத்தில் இங்கே வந்துருங்க. அடுத்ததாக தோழர் பெரணமல்லூர் சேகரன், நிறைகுடம் நாவலை எழுதிய தோழர் பெரணமல்லூர் சேகரன் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ராமசே சுப்பையா நினைவு அறக்கட்டளை சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்வுகளே தேவசுப்பையா அவர்கள் பேசுகிற பொழுது கருத்தை சொன்னார்கள். என்னுடைய அப்பா ஒரு வட்டார வளர்ச்சலுவர் என்று சொல்லி, நானும் கூட வட்டார வளர்ச்சலுவராக பணியாற்றி அதிலிருந்து உதவி இயக்குநராக பதவி உயர்வு பெற்று பணி நிறைவுக்கு பிறகு களப்பணியாளராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். ஏழை எளிய மக்களை, குறிப்பாக உழைக்கும் வர்க்கத்தை திரட்டக்கூடிய பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். அப்படி களத்தில் செல்கிற பொழுதுதான் சில விஷயங்கள் வந்தன.
இளைஞர்களுக்கு பொதுவாக கிராமங்களில் எல்லாம் தெரிகிறது, ஆனால் தியாகிகளை பற்றி தெரியவில்லை. பிப்ரவரி 14 என்று சொன்னால் காதலர் தினம் உடனே சொல்லிடுறாங்க. ஆனால் மார்ச் 23 என்று சொன்னால் அது பகத்சிங் நினைவு தினம் என்பது யாருக்குமே தெரிவதில்லை. அதே போன்றுதான் இதே தமிழகத்தில் வாழ்ந்து அண்மையிலே மறைந்த 102 வயது அடைந்த தோழர் சங்கரையா அவர்கள் தகைசால் தமிழர் விருது பெற்றவர். 8 ஆண்டு காலம் இந்திய விடுதலை போராட்டத்திலே சிறையில் இருந்தார். தோழர் நல்லக்கண்ணு அவர்கள் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்போ இப்படிப்பட்ட போராளிகளை பற்றி இன்றைய இளைய தலைமுறை அறிந்து கொள்ளாமலே இருக்கிறது. அப்போ அவர்களைப் போல் அவர்களுடைய பாதையை அடியுற்றி இன்றைக்கும் களத்தில் இறங்கி உழைக்கிற மக்களை திரட்டி ஒட்டுமொத்த மனிதகுல விடுதலைக்காக ஏராளமான தோழர்கள் தங்களுடைய இளமையை வாழ்க்கையை இழந்து முழுநேர ஊழியர்களாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அப்போ அவர்களை பற்றியெல்லாம் ஒரு மிகப்பெரிய படைப்பு எதுவும் வருவதில்லை. ஆகவே தான் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு படைப்பை உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் வந்தது. அதன் அடிப்படையிலே தான் ஒரு இளைஞன் தன்னுடைய வேலையின்மைக்காக களத்திலே இறங்கி போராடுகிற பொழுது அவன் பொதுவுடைமை சித்தாந்தத்தால் ஈர்க்கப்பட்டு தன்னுடைய வாழ்க்கை அதற்காக அர்ப்பணித்து கடைசியிலே காதலும் வந்து அந்த காதல் நிறைவேறக்கூடிய அந்த ஒரு நாவலை படைத்திருக்கின்றேன். இது என்னுடைய 4வது நாவல், 28வது நூல். ஒரு 2 நாவல்களுக்கு வேறு அமைப்பு மூலம் பரிசு பெற்றிருக்கிறேன். அந்த பரிசளிப்பு விழாவிலே சுறா வந்திருந்தார்கள். கடைசியில் இந்த மாதிரி நிகழ்ச்சி முடியும் போது மிகவும் குறைவாக ஆட்கள் இருப்பார்கள். அப்போ தான் எல்லோரையும் கூப்பிட்டு வந்து பரிசு கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க. பேசுகிற ஏற்பாடெலாம் ஒன்றும் கிடையாது. அப்படி பார்க்கிற பொழுது படைப்பாளிகளை கொண்டாடக்கூடிய இந்த அமைப்பை நான் மனதார பாராட்டுகிறேன். பக்கத்தில் கேரள மாநிலத்தில் வாசிப்பு வந்து சுவாசிப்பாக இருக்கிறது. ஆனால் இங்கே வந்து வாசிப்பு வந்து பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. அப்போ நூல்களை வாங்குவது என்பது அரிதாக இருக்கிறது. நம்ம என்ன தான் தமிழ்நாடு அரசாங்கம் ஏராளமான முயற்சிகளை மேற்கொண்டு ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் புத்தக திருவிழாக்கள் நடத்தினாலும் கூட படித்த மக்களை கூட அதை வாங்குவது என்பது அரிதாக இருக்கிறது. இன்றைக்கு உயர் தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிறது. அப்போ நான் மொபைல்லே பார்த்துக்கிறேன் என்று சொல்லக்கூடிய போக்குகள் நிறைய இருக்கிறது படித்த மக்கள் மத்தியிலேயே. அப்போ இப்படிப்பட்ட சூழலில் மிகவும் சிரமப்பட்டு எழுதக்கூடிய எழுத்தாளர்கள் அந்த நூல் வெளியே வருமா, நூல் வெளியே வந்தால் நூலாகி போடுமானாம்போ என்றெல்லாம் சிந்திக்கக்கூடிய யதார்த்தமான இந்த கால சூழலில் இந்த எழுத்தாளர்களை கண்டுபிடித்து அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும், அவர்கள் படைத்திருக்கக்கூடிய நூல்களை எல்லாம் நாமே பதிப்பித்து வெளியே கொண்டு வர வேண்டும் என்கிற அந்த உயரிய சிந்தனை என்பது இன்றைக்கு அரிதாகத்தான் இருக்கிறது. இப்படிப்பட்ட அரிதான சிந்தனை அடிப்படையாக கொண்டு இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு நல்ல காரியத்தில் எடுத்திருக்கக்கூடிய இந்த அறக்கட்டளையும் அற்புதமான இந்த பணியை செய்திருக்கக்கூடிய நாற்கரம் பதிப்பகத்தையும் நான் மனதார பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். இந்த பணி என்பது தொடர வேண்டும், வாசிப்பு இயக்கம் தொடர வேண்டும். அப்போ அந்த வகையிலே தான் நாம் இதை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. காலையிலிருந்து பேசிய தோழர்கள் எல்லாம் ஏராளமான கருத்துக்களை எல்லாம் சொல்லியிருக்கின்றார்கள். அற்புதமான அறிவுரைகளை எல்லாம் தோழர் நல்லு லிங்கம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அவற்றையெல்லாம் நாங்கள் ஆலோசனைகளாக பெற்றுக்கொள்கிறோம். வரக்கூடிய படைப்புகளை எல்லாம் அப்படிப்பட்ட நிலையை நோக்கி நகர்த்துகிறோம் என்கின்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. நான் கூட இந்த நாவலை போட்டிக்காக எழுதவில்லை. நான் என்னுடைய சிந்தனையிலே உருவான அந்த கருத்தின் அடிப்படையிலே நாவல் முடிகிற தருணத்திலே தான் இந்த போட்டி அறிவிப்பு வந்தது. மீண்டும் ஒரு முறை வாசித்து விட்டு நாவலை அனுப்பிவிட்டேன். அப்போ தோழர்கள் சொன்னதைப் போல் திடீரென்று ஒரு நாள் அன்பிற்குரிய அமிர்தம் சூர்யா அவர்கள் இதுபோல் இந்த 10 நாவல்கள் உங்களுடைய நாவலும் வந்திருக்குதுன்னு சொன்னார்கள். மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. அப்போ அந்த அடிப்படையிலே தான் இது முதலிலே வருமா, 2வதாக வருமா, 3வதாக வருமா என்றெல்லாம் நாம் சிந்திக்கவில்லை. அப்போ இந்த படைப்பு, இந்த நாவல் என்பது 10இல் 1ஆக தெரிவு செய்யப்பட்டதே நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது என்கிற அடிப்படையிலே தான் நான் அதை நினைத்தேன். இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்று நினைத்த போது கூட சில தடைகள் இருந்தது. அதெல்லாம் தெரிந்து விட்டு வந்திருக்கின்றேன். அப்போ இன்றைக்கு 28வது நூலாக இது மறந்திருக்கிறது என்று சொன்னால் இதற்கு பின்னணி இருக்கக்கூடிய என்னுடைய மனைவி அங்கே இருக்கின்றார்கள். அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் அலுவலக பணி ஆற்றி கொண்டிருந்த பொழுதே எழுதுகிற பணி துவங்கிவிட்டது எனக்கு நீண்ட காலமாக. அப்போ பணி நிறைவு பெற்ற பிறகும் கூட ஓயாமல் எழுதுவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. ஒரு பக்கம் களத்திலே இறங்கி களப்போராளியாக மக்களிடம் சென்று செய்யக்கூடிய பணி, இன்னொரு பக்கம் இங்கே வீட்டிலேயும் சில வேலைகளை செய்துவிட்டு இந்த எழுத்துப் பணி என்பது ஒரு சவாலான பணி தான்.
அப்போ இந்த பணியிலே எனக்கு முழுமையாக உறுதுணையாக இருந்தவர்களை நான் இன்றைக்கு நினைத்து பார்க்கின்றேன். அப்போ இப்படிப்பட்ட புரிதலோடு நாம் இன்றைக்கு இந்த எழுத்துப் பணியை மேற்கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிற பொழுது இப்படிப்பட்ட இந்த அறக்கட்டளையும் இப்படிப்பட்ட இந்த பதிப்பகமும் மேன்மேலும் தங்களுடைய பணியை விரிவாக செய்ய வேண்டும். நம்முடைய தமிழ்நாட்டிலேயும் அண்டை மாநிலம் கேரளாவைப் போல கோடிக்கணக்கான வாசகர்கள் உருவாக வேண்டும், எழுத்தாளர்கள் உருவாக வேண்டும். அப்படிப்பட்ட நிலையை கண்டிப்பாக தமிழுக்கும் நல்லுலகமாக இருக்கக்கூடிய இன்றைக்கு இந்த சூழ்நிலையில் வளரும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கை விதைகளைத்தான் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி விதைத்து கொண்டிருக்கிறது என்று நினைத்துக்கொண்டு இப்படிப்பட்ட அரிய வாழ்ப்பை வழங்கிய நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய நூலை தேர்வு செய்த நடுவர் குழுவினருக்கும் அற்புதமான விமர்சனங்களை வைத்தமைக்கும் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் நிறுத்திக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக வேணுவனம் நாவலை எழுதிய டி. வள்ளி அவர்கள் சார்பாக நெல்லை உலகமாள் அவர்கள் இந்த நூலையும் கேடயத்தை பெற்றுக் கொள்கிறார். புத்தகத்தை பாருங்க. பெரியோன் நாவலை எழுதிய ராஜிலா ரிஸ்வான் அவர்களை அன்போடு மேடம். பாருங்க. சார் அடுத்ததாக பெரியோன் நாவலை எழுதிய தோழர் ராஜிலா ரிஸ்வான் அவர்கள் தற்போது ஏற்புரை வழங்குவார்கள். தோழமைகள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம். நான் முதல்ல ஒரு 2 ஹைக்கூ கவிதை நூல்கள் எழுதியிருக்கேன். விரலடிக்கல் வெளிச்சம், நானும் புத்தன் தான். அது 3வது நூலாக என் காட்டில் அடைமலை வந்திருக்கு. 4வது ஒன்னாப்பு அலப்பறைகள் அப்படின்னு ஒரு நூல். இது 5வது நூலாக பெரியோன் அப்படின்னு இந்த நூல் எழுதியிருக்கேன். ஒரு கவிதை எழுதக்கூடிய ஒரு ஆள் சிறுகதைக்குள்ளே கவிதை எழுதிட்டு அந்த ஒரு லைன் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, கவிதை, சிறுகதை, நாவல் அப்படின்னு லைன். எனக்கு அந்த லைன் வரல. கவிதை எழுதிக்கிட்டு இருந்த நான் டக்குன்னு நாவலுக்குள்ளே போக வேண்டிய ஒரு சூழல் வந்துருச்சு. ஒரு சிறுகதை எழுதினேன், ஒரு 4-5 சிறுகதை போட்டிக்காக எழுதி அனுப்புனேன். ஆனால் எதுலேயுமே அது செலக்ட் ஆகலை. அப்போ ஒரு நாவல் ஒரு சிறுகதை மட்டும் நல்லா இருக்குது, அதை குறும்படமாக எடுப்போம் அப்படின்னு நண்பர்கள் சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கு சிறுகதை எழுத வராதோ அப்படின்னு ஒரு டவுட்லேயே நான் இருந்தேன். இந்த சூழலில் தாமியக்காசை நடத்தின ஒரு சிறுகதை பயிலரங்கத்தில் கலந்துக்கிட்டப்போ எப்படி சிறுகதை எழுதணும் அப்படின்றத கற்றுக்கிட்டேன். இதோட அந்த முயற்சியில் இருந்திருந்த நேரத்தில் தான் நம்ம தோழர் அமிர்தம் சூர்யா அவர்களுடைய முகநூல் பதிவு வந்துச்சு. அதில் அவங்க சொன்ன ஒரே ஒரு வரி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, சும்மா போட்டியோட பதிவு எல்லோரும் போடுவாங்க, நான் எந்த போட்டிக்கு அனுப்ப முடியாது. ஆனால் அவங்க சொன்ன ஒரு வரி, ஒரு நாளைக்கு 200 வார்த்தை எழுதுங்க, எப்படி எழுதணுன்றதை அதில் சொல்லி கொடுத்தாங்க. ஒரு நாளைக்கு 200 வார்த்தை எழுதுங்க, போட்டி நடக்கிறதுக்கு ஒரு 10 இல்லாட்டி 1 மாதத்துக்கு முன்னாடி முடிச்சிருங்க, கடைசியில் உட்காந்து எடிட் பண்ணுங்கள். எடிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இத்தனை நாள் இடையில வேறு 1 மாதத்துக்கு இடையில சொல்லிகிட்டே இருப்பாங்க, இன்னும் இத்தனை நாள் இருக்குது எழுதலையா, இன்றைக்கி இருந்து எழுத ஆரம்பிங்க, இன்னும் உங்கள் நேரம் போகலை அப்படின்னு அந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அந்த வார்த்தை உண்மையிலே சொல்கிறேன், எனக்கு இந்த நாவல் எழுதுனதுக்கு முதல் காரணமாக இருந்தது தோழர் அமிர்தம் சூர்யா அவங்க தான். எழுதணும்னு ஒரு எண்ணத்தை எனக்கு விதைச்சிச்சு. நம்மளும் ஒரு நாளைக்கு 200 வார்த்தை தானே எழுத முடியாதா அப்படி. ஏன்னா நான் ஒரு ஆசிரியராக இருக்கேன், குழந்தைகள் இருக்காங்க, வீட்டு வேலை பார்க்கணும், எல்லாத்துக்கும் இடையில எப்படி எழுதுறது. இது நாவல் உண்மையிலே சொன்னால் நாவல் வாசிக்கிறதே எனக்கு பெரிய விஷயந்தான். ஒரு நாவல் எடுத்தால் 10 நாள் 20 நாள் 1 மாதம் கூட வாசித்துக்கிட்டே இருப்பேன். ஒரு நாளைக்கு 10 பக்கம் 15 பக்கம் அப்படின்னு வாசித்துக்கிட்டே இருப்பேன். அப்படின்னு ஒரு சூழலில் ஒரு நாவலில் ஒரு நாளைக்கு 200 வார்த்தைகள் எழுத முடியுமா அப்படின்னு ஒரு குழப்பத்தில் நம்மளால் முடியுமான்னு யோசித்துக்கிட்டு இருந்த ஒரு நேரத்தில் இந்த ஒரு வார்த்தையை சொன்னாங்கல்ல, நீங்கள் எழுதலாம், இன்னும் நேரம் போகலை, இன்னும் டைம் இருக்குது, இன்னும் 1 மாதம் இருக்குது, எல்லாம் முடிஞ்ச பிறகு கூட கடைசியில் எடிட் பண்ணாமல் இருந்த டயத்தில் 1 வாரம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க தேதியை. அந்த 1 வாரத்தில் அந்த என்னென்ன தவறுகள் சிலது செஞ்சுருந்தேனோ அதையும் சரி பண்ணி அனுப்புறக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிச்சு. இந்த இடத்துல இந்த நூல் எனக்கு ஒரு பெரியோன் அப்படின்னு கிடச்சிருக்கிறதுக்கு அமிர்தம் சூர்யா அவங்க முதல் காரணமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் சொல்லணும் அப்படின்னா தோழர் நல்லூர் லிங்கம் அவங்க. நான் இதுக்கு முன்னாடி ஒரு 4 புத்தகம் போட்டிருக்கேன். எப்படி பிழை திருத்தம் செய்யணும்னு எனக்கு இது வரைக்கும் யார் சொல்லித்தரல. அந்த இணையவழி கூட்டத்தில் அவங்க ஃபாஸ்ட்டாக அந்த 1 hour தான் உங்களுக்கு டைம் பார்த்துக்கங்க, அந்த டயத்துக்குள்ள நான் பேசுவேன், நீங்கள் புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லி வேகமாக பேசுவாங்க. இன்னொன்று அவங்க சொன்னது, ஏதாச்சும் என்கிட்ட பேசணும்னா யாரும் எனக்கு கால் பண்ணாதீங்க, ஏன்னா கால் பண்ணி நீங்கள் சொந்தம் சோகம் நல்லா அதெல்லாம் கேட்டுட்டு விசாரிக்கிற நேரத்தில் என் டைம் வேஸ்ட் ஆகுது, டைரெக்டாக ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுங்க அப்படின்னு. எனக்கு உண்மையிலே அந்த அப்ரோச் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் நானே இப்போ யாருக்கும் கால் பண்ணுறதில்ல, ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுவேன், அவங்க எப்போ ரிப்ளை பண்ணுறாங்களோ பண்ணட்டும் அப்படின்னு. அது மாதிரி தோழர் அவங்க சரியாக எந்தெந்த நான் ஒரு ஆசிரியராக இருக்கிறதுனால எனக்கு தவறுகள் தான் ஃபஸ்ட்டு தெரியும்.
அப்போ நான் எழுதுகிறப்ப என்னென்ன மிஸ்டேக்லாம் இருக்குது, சின்ன சின்ன ஒற்றுப்பிள்ளையெல்லாம் நீக்கி தான் நான் எழுதிக்கிட்டு இருப்பேன். என்னதில் எந்த தப்பும் இல்லைன்னு தான் நான் அனுப்பி வச்சேன். ஆனால் அவங்க 2 பேஜுக்கு எனக்கு ஒரே ப்ளூ கலர் எல்லோ கலராக போட்டு அனுப்பிவிட்டாங்க. என்ன பிள்ளைகள் அப்படின்னா எங்கே புள்ளி வைக்கணும், எங்கே ஸ்பேஸ் விடணும், இந்த இதுதான். இது உண்மையிலே எனக்கு தெரியாது. இவங்க சொன்ன பிறகு இப்போ இனிமேல் எனக்கு அந்த தவறு வராது. இப்போ நான் எழுதுகிற எந்த எழுத்துலையுமே அந்த தவறு வராமல் எழுத எனக்கு கற்றுக் கொடுத்த நல்லுவார் லிங்கம் அவங்களுக்கு இந்த இடத்துல நான் நன்றியை கூறிக்கொள்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம தேவா சுப்பையா அவங்க பேசுகிறப்பேவும் திரும்ப அவங்க அப்பா பேரை எனக்கு உண்மையிலே அந்த நேரத்தில் உணர்ச்சி வசப்பட்டுருச்சு. ராம சுப்பையா அப்படின்னு அவங்க பேரை சொல்லிக்கிட்டே இருக்காங்க திரும்ப. அந்த பேர் எல்லா நூலையும் இப்போ வந்துருச்சு. அவங்க சொன்ன மாதிரி நல்ல பிள்ளையை பெற்று போடுறதும் ஒரு பெரிய படைப்பு தான். நம்ம சொல்லுவாங்க, நீ என்ன உன்னோட எச்சம்தான் பேச போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. உன்னோட எச்சம் எது அப்படின்னா நம்ம பெற்று போடுற பிள்ளைங்களாக இருக்கட்டும், நம்ம படைப்புகளாக இருக்கட்டும். தோழர் சொன்ன மாதிரி சில பிள்ளைங்கள் நமக்கு உதவாத பிள்ளைங்களாக கூட போயிடுவாங்க. ஆனால் இந்த சமுதாயத்துக்கும் நமக்கு ஒரு இலக்கிய பணிக்கும் தமிழுக்கு உதவக்கூடிய ஒரு பிள்ளையை பெற்றுக் கொடுத்த ராம சுப்பையா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை சொல்லிக்கொள்கிறேன். இந்த போட்டியை திறம்பட நடத்தி ஒரு போட்டியோட முடிவுகளையும் வேகமாக சொன்ன தோழர் தேவா சுப்பையா அவர்களுக்கும் இந்த இடத்துல நன்றி கூறிக்கொள்கிறேன். இதுக்கப்புறம் இன்னொன்று நான் இந்த போட்டியில் தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, பொதுவாக போட்டி அப்படின்னா என்ன செய்வாங்க, ஒரு 10 நூல் பரிசு வாங்குச்சுன்னா 10 நூலுக்கு ஒரே அட்டைப்படம், அந்த கலர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் இது வரைக்கும் பார்த்தது, இதுக்கு முன்னாடி நிறையா பார்த்துருக்கேன். 10, 3, 8 எத்தனை இருந்தாலும் ஒரே அட்டைப்படமாக இருக்கும். அந்த கலர் மட்டும் ஒன்று ப்ளூவாக இருக்கும், ஒன்று எல்லோவாக இருக்கும், மாற்றி போட்டிருப்பாங்க. ஆனால் இதில் 10க்கும் 10 அட்டை. அந்த அட்டைக்கு எடுத்த முயற்சியே பெரும் முயற்சி தான். இந்த நேரத்தில் சிறப்பான அட்டைப்படத்தை வடிவமைத்து கொடுத்த தோழர் லா பாஸ்கர் முதல் 5 படத்தையும் அடுத்து 5 படத்தை வடிவமைத்து கொடுத்த பிரகதீஷ் அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை கூறிக்கொள்கிறேன். பொதுவாக இந்த நாற்கரம் அப்படின்றது எனக்கு என்னமோ முக்கோணமாக தெரிஞ்சிச்சு. அதில் முக்கோணத்தில் ஒரு முனை அமிர்தம் சூர்யா அவங்க, அடுத்து நல்லுவார் லிங்கம் அவங்க, அடுத்து தேவா சுப்பையா அவங்க. அப்போ நாற்கரத்தில் 4வது முனை எது அப்படின்னா நம்ம நடுவர்களை சொல்லலாம். நடுவர்கள் இல்லை அப்படின்னா அந்த நாற்கரத்தில் 4வது புள்ளியாக இருக்க நடுவர்கள் தான். ஏன்னா அவங்க இல்லை அப்படின்னா எங்கள் நூல்லாம் வந்தே இருக்காது. இப்போ என்னோட நாவலாம் உண்மையிலே நாவலா அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்த நேரத்தில் நான் நல்லா நினைவு இருக்குது. நவம்பர் மாதம் மதுரையில் ஒரு நாவல் பயிரங்கத்தில் நான் உட்காந்துருக்கேன். எனக்கு ஒரு 3:30 மணிக்கு அமிர்தம் சூர்யா அவங்க ஃபோன் பண்ணி, உங்கள் நாவல் குறும்பட்டியலில் வந்திருக்குன்னாங்க. எனக்கு ஃபஸ்ட் ப்ரைஸே வேணாம். அந்த குறும்பட்டியலில் வந்துருச்சுன்னொடனே என் மனசு துடிச்ச துடிப்பு உண்மையிலேயே எனக்கு அன்றைக்கி அந்த வருஷத்தில் நான் ஒரு புத்தகம் போடலை. அப்போ எனக்கு பெரிய இதாக இருந்துச்சு, பெரிய பரிசு. எனக்கு என்னமோ ஒரு ஆஸ்கர் அவார்ட்லாம் கொடுத்தா எப்படி இருக்கும், அப்படி ஒரு அங்கே இருக்க பக்கத்தில் இருக்க அத்தனை வாட்டியும் சொன்னேன், என்னோடய நாவல் செலக்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லாத ஆள் கிடையாது. அந்த நேரத்திலே என்னை ஸ்டேஜில் அறிவிச்சு அந்த இடத்துல ஒரு பாராட்டை தெரிவித்தாங்க. அதுவே எனக்கு மிகப்பெரிய நான் ஒரு வாழ்த்தாக தான் நினச்சிக்கிறேன். இந்த நேரத்தில் குறும்பட்டியில் எனக்கு தேர்வு செய்து கொடுத்த நடுவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை கூறிக்கொள்கிறேன். அதுக்கப்புறம் சொல்லணும் அப்படின்னா, ஃபேஸ்புக்கில் அடிக்கடி ஒரு மீம்ஸில் போடுவாங்க, ஒரு பெண்ணோட வெற்றிக்கும் ஒரு ஆணோட வெற்றிக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு. ஒரு பெண்ணு ஓடுற பாதையில் நிறையா முற்களாக வச்சு அந்த பொண்ணை ரீச் பண்ணுற மாதிரி போட்டிருப்பாங்க. ஒரு ஆணுக்கு வழியில் எந்த தடையும் இருக்காது, வேகமாக ஓடி போய். அப்போ 2 பேரோட வெற்றிக்கும் வித்தியாசம் இருக்குது. தோழர் சொன்ன மாதிரி அவங்களுடைய வெற்றிக்கும் அவங்க நண்பரோட வெற்றிக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போ என்னோட வெற்றியில் பயங்கரமான வித்தியாசம் இருக்குது. ஒரு பெண்ணாக, அதுலேயும் இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த பெண்ணாக இருக்கிறப்ப எனக்கு தடைகள் உண்மையிலே சொல்ல முடியாது. ஒரு பேர் வைக்கிறத கூட யோசித்து தான் வைப்பேன். 2வது நூல் நானும் புத்தன் தான் வைக்கிறப்ப அதை வைக்கலாமா அப்படின்னு குழப்பம். ஏன்னா நாளைக்கு நீ இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெண்ணு எப்படி இந்த பேரை வச்சேன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி எல்லா பிரச்சனைக்கும் எனக்கு உதவியாக இருந்து, நீ எதை வேணாலும் செய், நான் இருக்கேன் பின்னாடின்னு எனக்கு ஊன்றுகோலாக இருக்கக்கூடிய என்னுடைய கணவருக்கு இந்த நேரத்தில் நன்றி கொள்கிறேன். ஏன்னா சென்னையில் அடுத்த தெருவில் இங்கே கலந்துக்கிற ஆளுக்கும், தேனி மாவட்டம் கம்பத்திலிருந்து ஒரு இரவு ஃபுல்லாக பயணம் செஞ்சு வந்திருக்கேன் எனக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. இன்னொன்று, ஒரு ஆணாக இருந்தாங்கன்னா அவங்களாவே வந்துடலாம், ஒரு பெண்ணாக இருக்கிறதுனால நானாக வர முடியாது. அப்போ எனக்கு எங்கேனால இப்போ நான் இங்கே நிற்கிறேன்னா அது காரணம் என்னுடைய கணவர் தான். இந்த இடத்துல அவங்களுக்கும் என்னைய ஒரு நூலாசிரியராக, ஒரு ஆசிரியர்னு சமுதாயம் கூப்பிட்டுக்கிட்டு இருந்த ஒரு இடத்துல ஒரு எழுத்தாளராக என்னை மாற்றின இறைவனுக்கும் நன்றியை கூறிக்கொள்கிறேன். அப்புறம் இந்த போட்டிக்கு இந்த நூல்களை நாவல்களை அனுப்பின 40 எழுத்தாளர்களுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள், பாராட்டுகளை கூறிக்கொள்கிறேன். வெற்றி பெற்ற இந்த 10 பேருக்கும் மீண்டும் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். நன்றி. அடுத்ததாக மாயப்பசி நாவலை பெற்றுக்கொள்ள தோழர் நிமோஷினி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். பாருங்க.
அடுத்ததாக ஃபிர்தௌஸ் ராஜகுமாரன் அவர்கள் எழுதிய சிதைவுகள் நாவலையும் அதற்கான பரிசு கிடைத்தையும் பெற்றுக்கொண்டு சிறப்பிக்க தொடர் சத்யா நடராஜன் அவர்களை கூட கிடைக்கிறேன். நாங்கள் நுழைவுளம் அமைப்பை தொடங்கி ஒரு சில வாரங்களுக்கு பிறகு எங்களோடு இணைந்து கொண்டவர். தொடர்ந்து நாங்கள் என்ன வேலை கொடுத்தாலும் அதை விட நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை விட கூடுதலாக வந்து எங்களுக்கு எல்லா விதத்திலையும் உதவிகரமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தோழர், ஒரு ஆழ்ந்த வாசிப்பாளர், தீவிரமான காத்திரமான விமர்சகர். அவர் வந்து இந்த நடுவராக இருந்து புத்தகங்கள் தேர்வு பண்ணுறார். அப்படிங்கிறப்போ அந்த புத்தகங்களுடைய சிறப்பு என்னங்கிறத எங்களால் புரிஞ்சிக்க முடியுங்கிறதுக்காக இதை சொல்கிறேன். கதிரவன் ரத்னவேல் வந்திருக்காரு. வாசிப்பை நேசிப்போம்னு வந்துட்டு ஒரு 1,00,000 பேரை வாசிக்க வச்சுக்கிட்டு இருக்காரு. வாசகர்களாக வந்து 1,00,000 பேர் அவருடைய அந்த வாசிப்பை நேசிப்போம் குழுவில் இருக்காங்க. முக்கியமாக வந்து அதை ஸ்பெஷலாக சொல்லணும்னா எங்கள் ஊருக்காரர். அங்கே பாருங்கள், உடனே அப்ஜெக்ஷன் வருது. எங்கள் ஊருக்காரர், நானும் அவர் ஒரே ஸ்கூலில் படித்தவங்க, ஒரே ஊருக்காரங்க. ஆனால் அந்த வாசிப்பை நேசிப்போம் மூலமாக தான் எனக்கு அவர் அறிமுகம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அங்கே ஊரில் இருந்த வரைக்கும் எனக்கு தெரியாது. ஏன்னா அவருக்கு நான் கொஞ்சம் சீனியர், ஸ்கூல் முடிச்சு போனதுக்கப்புறம் தான் அவர் அந்த ஸ்கூலில் படித்து வந்திருக்காரு. அதை வாசிக்க வைக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு கடினமான பணி இந்த காலச்சூழல். ஊர் பேர் மேச்சேரி, பெருமையாக சொல்லிக்கலாம். அதனால் அங்கேருந்து வந்து ஒரு 1,00,000 பேரை இணைச்சு இப்போ 1,00,000 தாண்டி போயிட்டே இருக்குது. போன வருஷம் 70,000, அப்புறம் 6 மாதம் கழிச்சு 1,00,000. இப்போ எவ்வளோன்னு தெரியல, எவ்வளோ போய்ட்டு இருக்குது. ஓகே, 1,00,000 தாண்டி போயிட்டு இருக்கு. அவ்வளோ பேரை தொடர்ந்து அதே போல் வாசிப்புக்கான போட்டிகள் நடத்தி தொடர்ந்து எல்லாரையும் ஊக்குவிச்சிட்டு இருக்காரு. அந்த இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, அவங்கெல்லாம் வந்து இந்த நடுவர் குழுவில் பணியாற்றி இந்த அற்புதமான நாவலை தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்காங்கிறதுக்காக அவங்களுடைய உழைப்பு, இதில் வந்து எல்லாருடைய உழைப்பும் இருக்குங்க. நாவல் வந்து உருவாக்கத்தில் எத்தனை பேருடைய பங்களிப்பு இருக்குது. இந்த நாவல் நம்ம புத்தகமாக வாங்கும்போது ஒரு 100 ரூபா 200 ரூபா கொடுத்து ஒரு புத்தகத்தை வாங்குறோம். அந்த புத்தகத்துக்கு பின்னாடி எத்தனை பேர் வேலை செய்கிறாங்கன்றது அதெல்லாம் எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக சொல்கிறது. அவங்களுடைய பங்களிப்பை அங்கீகரிக்கணுங்கிறதுக்காக. ஸோ தோழர் கோமதி சங்கர் அவர்களுக்கு தற்போது சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்ததாக தோழர் பிரசன்னா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. தோழர் பிரசன்னாவும் அதே போல தான். 2 பேரும் பிஎஸ்என்எல் ரிட்டையர்ட் எம்ப்ளாயீஸ். கோமதி சங்கர் தோழரும் பிரசன்னா தோழரும் 2 பேரும் வந்து ஒரே ஊர்க்காரங்க. ஆனால் இவர் இப்போ கோயம்புத்தூரில் இருக்கார். அவர் திருநெல்வேலி, ஒரு கோயம்புத்தூரில் இருக்கார். அவரும் அதே போல் ஒரு அதிதீவிரமான வாசிப்பாளர். மிக முக்கியமாக சொல்லணும்னா, இந்த பிழை திருத்தம் வேலைக்கெல்லாம் வந்து அவர் என்ன பண்ணுவேன், நைட்டு 12 மணிக்கு அவருக்கு அனுப்புவேன். தோழர் காலையில் வேணும் அப்படின்னுவேன். அப்போவும் வந்து அந்நேரத்துக்கு உட்காந்து செஞ்சு காலையில் நான் தூங்கி எழுந்திருப்பேன். எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி போட்டு என்னெல்லாம் வந்து பிழைகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சி எனக்கு ஒரு மெசேஜை போட்டு வச்சுருப்பார். ஸோ அந்தளவுக்கு வந்து நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ அவங்கெல்லாம் வந்து பணி ஓய்வு பெற்றவர்கள். கருணையே இல்லாமல் அவங்ககிட்ட நான் வேலை வாங்குறேன். அதை வந்து இங்கே பதிவு பண்ணணும். நான் எவ்வளோ வந்து ஒரு கொடூரமான ஆளுங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகவும் எனக்கு அவர்கள் எவ்வளோ தூரம் ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும். தோழர் சொன்னது உண்மைதான், 100% உண்மை. வேலைன்னு வந்துட்டால் வெள்ளைக்காரன் ஒரு படம் வந்ததுன்னு நினைக்கிறேன். அது எல்லா இடத்துலையும் பொதுவாக எல்லா இடத்துலையும் சொல்கிற விஷயம். மற்ற எல்லா இடங்களிலும் நான் எவ்வளோ தூரம் அன்பாகவும் சகஜமாகவும் ஒரு தோழமையோடு இருக்கிறேன்னா, நான் அந்த வேலைன்னு வர்ற இடத்துல ரொம்ப கொடூரமாக நடந்துக்குவேன். அது எல்லாருக்குமே தெரியும், கூட இருக்கிறவங்க எல்லாருக்குமே. ஏன்னா என் கூட ட்ராவல் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயங்கிறது. இந்த மாதிரி ஒரு தோழமை உணர்வோடு இது எதுக்காக சொல்கிறாங்க, ஏன் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டவங்களால மட்டும்தான் தொடர்ந்து இருக்க முடியும். அங்கே 2 பேர் பின்னாடி சிரிக்கிறாங்க. யாருன்னா வந்து ஸ்ரீவித்யாவும் என்னுடைய மிஸ்ஸஸும். ஏன்னா வந்து அவங்கெல்லாம் என் கூட வந்து வாழ்கிறாங்க, வாழ்க்கை நடத்துகிறாங்கன்றதே எவ்வளோ பெரிய தியாகத்தை பண்ணிட்டு இருக்காங்கிறதுக்காக தான் அவங்க அதான் நினச்சி சிரிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அந்த பர்ஃபெக்ஷன் வரணும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்காக நான் பர்ஃபெக்ஷனிஸ்டா அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாது. நோபடி இஸ் பர்ஃபெக்ட்டுங்கிறத நான் முழுமையாக நம்புகிறேன். ஆனால் எவ்வளவு தூரம் நம்மளால் ஒவ்வொன்றையும் மேம்படுத்தி கொடுக்க முடியுமோ அதுக்கு இவங்களுடைய உழைப்பு அந்த அளவுக்கு எங்களுக்கு உதவிகரமாக இருக்குது. அவங்களை இந்த இடத்துல பாராட்டலாம் மகிழ்ச்சியாக. ஆனால் உண்மையில் பெரும்பாலும் அந்நியன் தான். அடுத்ததாக அண்ணன் கணேஷ் பாலா அவர்கள். அவரை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வரும்போது ரேகாவை இன்ட்ரோ பண்ணாங்க, ரிட்டர்ன் ஃப்ரம் லண்டன் அப்படின்னு சொல்லி. விஷயம் என்னென்னா, கணேஷ் பாலானே இப்போ கொஞ்சம் நேரம் முன்னாடியே அரங்கில் ஒருத்தருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது சொன்னார்,
இவன் ஒரு பொறுக்கி அப்படின்னாரு. அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னார்னா, அடுத்தது நல்ல எழுத்தாளர்களை பொறுக்கி எடுக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த ஒரு சின்ன ஒரு பாஸ் ஒன்று கொடுத்தாரு. அந்த பாஸ் தான் முக்கியமானது. அது அந்தளவுக்கு வந்து ரொம்ப நெருக்கமாக, சகஜமாக, ரொம்ப இயல்பாக எங்களோட அன்பாக பழகக்கூடியவர். இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா சிறுகதை போட்டிகளிலும் அவருடைய பங்களிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அவர் ரொம்ப தொடர்ந்து எங்களோட வந்து எல்லாரும் இவங்க தான் அப்படின்னு திருப்பி அடுத்த போட்டிக்கு இவங்க தான் சொல்லிட்டு இவங்களுக்கு நெருக்கடி எதுனா வந்துடும். இல்லை, நம்ம நடுவர்களை பற்றி எல்லாருக்குமே தெரியும். எப்போவுமே வந்து போட்டி அறிவித்து அவங்க நடுவர்கள் முடிவாயிடுச்சுன்னா சுவிட்ச் ஆஃப் மோடுக்கு போயிடுவாங்க. அக்சஸ் நாட் ரீச்சபிள் ஆகிடுவாங்க அவங்க எல்லாருமே. நாங்கள் நடத்துகிற எல்லா போட்டிகளையும் அப்படி தான் நடத்துகிறோம். போட்டின்னு வரும்போது மற்ற எந்த சமரசங்களுக்கும் இடம் கொடுக்கக்கூடாதுன்னு போட்டிகள்லேருந்து வரக்கூடிய படைப்பில் வரும்போதே யாருடைய எல்லாத்தையும் வந்து நான் வாசிக்கவே மாட்டேன். அதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நான் படைப்புக்கு வர போட்டிக்கு வர படைப்புகளை நான் முதல்ல வாசிக்க மாட்டேன். நடுவர்கள் தான் வாசிக்கணும், அவங்க தான் தேர்வாளர்கள். அதனால் நான் வாசிக்க மாட்டேன். அதே போல் படைப்பாளிகள்கிட்ட வந்தோடனே ஃபில்டர் பண்ணி வெறும் படைப்பை மட்டும் காப்பி பேஸ்ட் பண்ணி ஒரு ஃபைல் போட்டு அனுப்பிச்சிடுவோம். யார் என்ன எழுதுனாங்கன்னு, இந்த படைப்பை யார் எழுதுனாங்க, இந்த படைப்பை யார் எழுதுனாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. மொத்தமாக அவங்க வாசிப்பாங்க. வாசிட்டு இது தலைப்பு மட்டும்தான் இருக்கும், எழுத்தாளர்கள் பேர் இருக்காது, உள்ள கண்டென்ட் இருக்கும். அது எங்கேயாவது வந்து உள்ளே வந்து இந்த எக்ஸாம் பேப்பரில் பசங்க எங்கேயாவது எழுதி வைக்கிற மாதிரி நீங்கள் ஏதாவது எழுதி வச்சுருந்தா தான் உண்டு. அதனால் வந்து பேர் வந்து யாருக்குமே தெரியாது. அப்படித்தான் நாங்கள் அந்த போட்டிகள் நடத்துகிறோம். அவர்கள் நடுவர்களும் அதை எந்த விதமான ஈடுபாடும் வந்து யாருடைய பெயர் அடையாளம் அதை எந்த விதமானதும் பார்க்கவே மாட்டாங்க. யார் இவங்க எழுதியிருக்காங்க இதை பற்றி எல்லாமே படைப்பு, அந்த படைப்பை குறித்து அதுக்கப்புறம் பின்னால் சில விவாதங்கள்லாம் நடக்கும். அதெல்லாம் வந்து அவங்க பண்ணதுக்கு பிறகு விவாதங்கள்லாம் நடத்தி அப்படி தான் வந்து ஃபைனல் கொண்டு வருவோம். ஸோ கணேஷ் பாலானனும் வந்து இந்த மாதிரி அதுக்கு முன்னாடியான சிறுகதை போட்டிகள் வந்து எல்லாத்துலேயும் எங்களுக்கு உறுதுணையாக நின்று இந்த நாவல்கள்லாம் தேர்வு பண்ணி, ஏன்னா அவங்க கொடுக்குற உழைப்பெல்லாம் இப்போ நான் சொன்ன மாதிரி தான் கருணை இல்லாமல் வேலை வாங்குகிறோம். அந்த உழைப்பை வந்து கொடுத்து தான் உங்களை எல்லாம் இந்த படைப்புகளை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. அவருக்கு இப்போது சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்ததாக இன்னும் 2 நடுவர்கள் இருக்காங்க. பாலகுமார் ஒரு நடுவர், ரிஷபன் ஒரு நடுவர். 2 பேரும் வர முடியல. பாலகுமாருங்க அவருக்கும் வந்து ஏன்னா ரிஷபன் தோழர் கூட முழுமையான கோஆர்டினேஷன் சூர்யா தான் பண்ணுறாரு. அவரும் வந்து முந்தைய சிறுகதை போட்டிகள்லேருந்து இதுக்கு எல்லா பணிகள்லையும் முக்கியமாக அந்த தேர்வுங்கிறது அது ஒரு ரொம்ப டஃப்பான ஒரு டாஸ்க். அது நம்ம ஏன்னா ஒவ்வொரு கோணத்திலிருந்தும் ஒரு படைப்பை வாசிக்கணும். அதன் பிறகு 2வது தடவையும் வாசிக்க வைப்போம். ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு லிஸ்ட்டு போட்டுட்டு அதன் பிறகு இதிலிருந்து சூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி மறுபடியும் ஒரு முறை வாசிக்க வைப்போம். ஒரு படைப்பை திரும்ப திரும்ப போட்டு ஒவ்வொன்றுக்குமான மதிப்பீடு, முதல் முறை வாசித்ததுக்கான மதிப்பீடு அடுத்த பட்டியலோடு சேர்த்து மற்ற இதோட சேர்த்து போட்டியாளரோட சேர்த்து வாசிக்கும் போது மறுபடியும் அந்த மதிப்பீடு மாறும். இதுக்குள்ளேருந்து தேர்வு பண்ணணும் அப்படிங்கிறப்ப அப்போ அந்த மதிப்பீடுகள்லாம் மாற்ற வேண்டியிருக்கும். அப்போ அவ்வளோ நுணுக்கமாக அவங்க வந்து வாசி பண்ணுறாங்க. தோழர் ரிஷபன். பாலகுமார் தோழர் இந்த முறையெல்லாம் கடைசி ஒரு வாரம் அவர் வந்து ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் வேலை பார்க்குறாரு. அட்மின் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க விடிய அவருக்கு ஆல்ரெடி ஆஃபீஸ்லேயே வேலை இருக்கும். ஆனால் அப்படி இருக்கும்போதும் கடைசி வாரமெல்லாம் அவருக்கு கொடுத்த நெருக்கடி சூர்யா அவர் நேக்காக ஒதுங்கிட்டார். நான் தான் வந்து அதை கோஆர்டினேட் பண்ணணும். நான் ஏற்கனவே சொன்னது போல தான் கொஞ்சம் கூட கருணையே இல்லாமல் காலையில் வந்து ஆரம்பித்தா திரும்ப வந்து அவர் ஆஃபீஸ் டைமில் எப்பவும் தொந்தரவு பண்ண மாட்டேன். யாருடைய பணிச்சூழலையும் எப்பவும் தொந்தரவு பண்ண மாட்டேன். ஆஃபீஸ் முடிச்சு வீட்டுக்கு வந்துட்டாருன்னு தெரிஞ்சால் வண்டி ஓட்டும்போது தொந்தரவு பண்ண மாட்டேன். வீட்டுக்கு வந்துட்டாருன்னு தெரிஞ்சால் அப்போ இருந்து வச்சு செஞ்சுருவேன். அவ்வளோதான். தூங்குறாங்களா இல்லையா அதை பற்றி நான் கவலையே பட்டதில்லை. சில நேரங்களில் ஏன்னா அந்த நேர நெருக்கடியெல்லாம் சில நேரங்கள் இருக்கும். இந்த போட்டிக்கான அந்த தேதியில் நம்ம வந்து கொடுத்தாகணும், அறிவிச்சாகணும் அப்படிங்கிற மாதிரி நேரங்களில் அந்த இடத்துல அவங்க கொடுக்குற அந்த உழைப்பும் அவங்க கொடுக்குற ஏன்னா அந்த உழைப்பு அதுக்காக நேர நெருக்கடிங்கிறதுக்காக ஓகே நம்மளை எந்த ப்ரெஷர் போடுறாங்களேன்னு சொல்லி ஒரு படைப்பையும் அவங்க ரைட் ஓகே இதை எப்படி எடுத்துங்கலாம் சொல்கிறதே கிடையாது. திரும்ப வந்து அவங்க அந்த முழுமையான ஈடுபாட்டோடு பண்ணி தான் நமக்கு இதை கொடுக்குறாங்க. நேர நெருக்கடின்னு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்றதுக்காகவோ அல்லது வந்து அவங்களுக்கு நேரம் இல்லைங்கிறதுக்காகவோ. ஏன் அப்படின்னா திரும்ப அதை நான் உட்காந்து படிக்கும்போது எனக்கு தெரிஞ்சிடும். அவங்க தேர்ந்தெடுத்து கொடுக்குற படைப்புகளையும் நான் வாசிக்கும் போது எனக்கு தெரிஞ்சிடும் அவங்க எந்த அளவுக்கு எஃபோர்ட் எடுத்திருக்காங்க, எதை எப்படி எவாலுவேட் பண்ணியிருக்காங்கன்றது. அதனால் தோழர் பாலகுமார் அவர்களுக்கும் இந்த இடத்துல நன்றி. இந்த புத்தகங்கள் உருவாக்கத்தில் முக்கியமாக 2-3 பேருக்கு நான் நன்றி சொல்லணும். டிசைன் பண்ணவங்க இதில் வந்து டிசைனர் காதர்னு ஒருத்தர் இருக்கார். எங்கள் வீட்டில் தெரியும் அவங்களுக்கு. எப்போவுமே எங்கேயும் நான் பேசும்போது பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன். அந்த பேட் வேர்ட்ஸ் தவிர மற்ற என்னெல்லாம் வேர்ட்ஸ் இருக்குதோ அவ்வளோ வேர்ட்ஸ்லேயும் அவனை திட்டுவேன். ஏன்னா வந்து அவ்வளவு தூரம் வந்து அந்த வேலைன்னு வர்றப்ப ஒரு சின்ன எங்கேயாவது ஒரு பிழை கண்டுபிடிச்சாலும் அவனை மறுபடியும் திருப்பி முதல்ல இருந்து அந்த வேலையை செஞ்சு. ஏன்னா எப்போவுமே நீங்கள் படைப்புகளில் என்ன நடக்கும் அப்படின்னா எங்கேயாவது ஒரு சின்ன கரெக்ஷன் பண்ணியிருப்போம், அது வேறு இடத்துல டிஸ்டர்ப் ஆகும். நீங்கள் லே அவுட்லலாம் ஒரே ஒரு எழுத்தை இன்சர்ட் பண்ணும்போது அது எங்கேயாவது திருப்பி அடுத்த எழுத்து நகர்த்தும், ஒரு சென்டென்ஸ் நகர்த்தும், பேராகிராஃப் நகர்த்தும், பேஜை நகர்த்தும், மொத்தமாக காலியாகும்.
அதை நம்ம சரி பண்ணியாச்சுன்னா அந்த இடத்துல மட்டும்தான் திருத்தம் நம்ம நினைச்சவே முடியாது. அப்போ திரும்ப முதல்ல இருந்து எங்கே விட்டு பண்ணமோ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அத்தனை பக்கங்களையும் சரி பார்க்கணும். அத்தனை வேலையும் நான் ஒரு டைம் பண்ணுவேன், நான் பண்ணிவிட்டு ஏன்னா வந்து அவன்கிட்ட சொல்லும் போதே சொல்லியிருப்பேன், இதை பண்ணிவிட்டே பின்னாடி அவ்வளவையும் பாருன்னு. அவன் எங்கேயாவது கோட்டை விட்டுருந்தானா மறுபடியும் திட்டு வாங்குவான். அவன் சார் நீங்கள் தான் பார்க்குறீங்களே சார், மறுபடியும் நான் எதுக்கு ஒரு டைம் பார்க்கணும்னா, நீ பார்த்து எனக்கு முதலே அனுப்பு, நான் பார்க்கும்போது பிழை இருக்கக்கூடாது, ஆனால் திரும்ப நானும் பார்ப்பேன். அப்படி வந்து அந்த வேலைகளுக்கு வந்து அவ்வளோ தூரம் ஒத்துழைப்பு. அதே போல் அட்டைப்படங்கள், முதல் 5 அட்டைப்படங்களை லார்ட் பாஸ்கரன் வடிவமைச்சு கொடுத்தாரு. புக் ஃபேர் டைமு, அந்த டைமில் அவர் வந்து கொடுத்த எஃபோர்ட்டுங்கிறது, ஏன்னா அவர் ஒரு பதிப்பகம் வச்சுருக்கார், அவர் ஒரு மூவி சைடில் சினிமா ஃபீல்டில் அவர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கார். ஸோ நிறைய வேலைகள் அவருக்கான ரேப்பர்ஸ் பல ஆர்டர்ஸ், இதுக்கு நடுவில் அவரை வந்து போட்டு கசக்கி பிழிஞ்சி அட்டைப்படங்கள் வாங்கணும். அதுக்கு பிறகு வந்து அவருக்கு அடுத்த 5 அட்டைப்படங்கள் அவரால் முடியல. அவர் வந்து தோழர் என்னை விட்டு கதை அடித்து ஓடிட்டார். ஆனால் இன்னொருத்தர் வந்து அதுக்கு பிறகு, ஆனால் இவங்க எல்லாரும் வந்து மற்றவங்க எல்லாரும் சார் எங்களுக்கு அந்த மாதிரி தான் அட்டைப்படம் வேணுன்றாங்க. அவர் ஸ்டைல் ஒன்று வந்து ஃபிக்ஸ் ஆச்சுன்னா அதே மாதிரி வந்து இந்த 10 ஒரே மாதிரி வரணும் அப்படிங்கிற ஒரு சின்ன எண்ணம் இருந்தது. அப்போ திரும்ப வந்து இன்னொருத்தரை பிடிச்சி அவர் கொடுத்த அட்டைப்படம் அத்தனையும் வந்துட்டு எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிட்டு திரும்ப அவர் கூட ஒரு 3 நாள் உட்காந்து அவங்களே போட்டு கசக்கி பிழிஞ்சு, பிரகதீஷ்னு ஒருத்தர், அதுக்கு அவங்கள்ட்ட போட்டு கசக்கி பிழிஞ்சு வந்து இந்த அட்டைப்படங்கள்லாம் கொண்டு வந்தோம். ஸோ இதுக்கு பின்னாடி, இந்த நாவல்களுக்கு பின்னாடி ஆஃப் ஸ்க்ரீனில் நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க. இந்த உருவாக்கத்தில் நம்ம ஒன்று ஒரு பணிகளையும் நம்ம செய்யும்போது அந்த ஈடுபாட்டை நம்ம அங்கே கொடுத்துட்டே இருக்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல படைப்புகள் கிடைக்கும். ஸோ அவங்களையெல்லாம் இந்த இடத்துல பாராட்டணும் அப்படிங்கிறது தான். இந்த இடத்துல கண்டிப்பாக அவங்களுடைய பெயர்களை எல்லாம் சுத்தி டிவியில் பதிவாகிட்டு இருக்குது. அவங்கெல்லாம் கண்டிப்பாக அவருடைய பெயர்கள் எல்லா இடங்களிலும் தெரியணும், அவங்களை அங்கீகரிக்கணும். அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி சொல்லிக்கிறேன். அடுத்ததாக ரேகா வந்து ஏதாவது ஒரு கூட்டம் அப்படின்னா அவங்க, ஆமாம் அவங்களே சொல்லிட்டாங்க, இலவச இணைப்பு மாதிரி அந்த நியூஸ் பேப்பரில் உள்ள ஒரு ஃபேம்ப்ளெட் வச்சுருப்பாங்க இல்லையா, அது மாதிரி வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம், ரேகா வாங்க நீங்கள் கம்பேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் கூப்பிட்ருவோம். ஆமாம், இந்த கடலில் வந்து குதிக்க சொல்லுவோம், அவங்க தொகுக்கடின்னு குதிச்சிருவாங்க, நீச்சல் அடித்து எப்படியோ ஒன்று வந்துட்டு இருக்காங்க. எங்கள் கூடயே ட்ராவல் பண்ணக்கூடிய ரேகா அவர்களுக்கு தற்போது சிறப்பு செய்யப்படுகிறது. விருந்து கூப்பிட்டு அங்கே பாத்திரம் கழுவ சொல்லுவாங்கல்ல. தணிக்கைக்கு அப்பாற்பட்டவை நாவலை எழுதிய தோழர் குலசேகர் வந்திருந்தார். சற்றே உடல்நிலை சரியில்லாதனால் அவர் கிளம்பிட்டார். தற்போது அவருக்கான நினைவு பரிசையும் நூல்களையும் பெற்றுக்கொள்ள வாசிப்பை நேசிப்போம் குழுவினுடைய ஒருங்கிணைப்பாளர் தோழர் கதிரவன் ரத்னாள் அவர்களை அன்பு அழைக்கிறேன். ஓகே தோழர்களே, ஒரே ஒரு செய்தி மட்டும். கோமேஷங்கர் தோழர் போகிற போக்கில் அப்படியே கொளுத்தி விட்டு போயிட்டார். வேறு இந்த நாவல்கள் வாசிக்கும் போது நான் ஏன் வந்து முதல்ல நான் எதையும் வாசிக்கல அப்படின்னா எனக்கு அந்த பார்வை விழக்கூடாதுங்கிறதுனால தான். வாசித்த பிறகு இப்போ அவங்க சொன்னாங்க இல்லையா, ஜெயாநவி தோழருடைய இது மிக முக்கியமாக ஒரு செய்தி சொல்லணும். எல்லா நடுவர்களும் யூனிஃபார்மாக எவாலுவேட் பண்ணியிருந்தது, ஒரு மதிப்பீடு பண்ணியிருந்தது அவங்களுடைய படைப்பு. மற்ற படைப்புகளை விட ஒரு மதிப்பீடு வந்து ஒரு சிலது கொஞ்சம் ஒரு நடுவர் கூடுதலாக இருப்பார், ஒரு நடுவர் குறைச்சலாக கொடுத்துருப்பார், இந்த மாதிரி. ஆனால் எல்லாரும் ஒரே மாதிரியான மதிப்பீடு கொடுத்துருந்தது அவங்களுடைய நாவலுக்கு. நான் ஏற்கனவே வந்து சென்னை புத்தக காட்சியில் அந்த நூலை வெளியிடும்போது நான் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன். இந்த நாவலை படிக்கும்போது எனக்கு என்ன ஃபீல் வந்ததுன்னா, ராஜம் கிருஷ்ணனுடைய கருப்பு மணிகள் நாவல் எனக்கு அந்த ஒரு டச் இருந்ததை என்னால் பார்க்க முடிஞ்சது. மிக முக்கியமாக அவங்க இன்னொன்று பேசும்போது சொன்னாங்க, ராஜம் கிருஷ்ணன் வந்து சிவகாசி அந்த தீப்பெட்டி தொழிலாளர்கள் அவங்களுடைய இதை குறித்தும் ஒரு நாவல் எழுதியிருக்காங்க, அதை நான் வாசிக்கல. ஆனால் அவங்க அன்னைக்கு இந்த நுழைப்புலம் அமைப்பில் பேசும்போது ஒரு இது கூப்பிட்டாங்க. கிட்டத்தட்ட வந்து எனக்கு என்னுடைய இளமை பருவத்திலேருந்து இந்த கதை எனக்குள்ளே ஊறிட்டு இருக்குன்னாங்க. அப்போது அந்த ரெசம்பலன்ஸ் வந்து இவங்களுக்கு அந்த ஒரு அடிப்படையாக தொழிலாளர்கள் இருக்கிற பிரச்சனைகள், அவங்களுடைய வாழ்வியல் சூழல்கள், ஏன்னா ஒரு ஹாப்பி எண்டிங்கில் ரெண்டுமே முடியாது. இந்த நாவலும் முடியாது, கருப்பு மணிகளும் முடியாது. கருப்பு மணிகளும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அந்த போராட்ட வாழ்வு தொடர்ந்துகிட்டே இருக்கிற மாதிரி தான் அவங்க முடிச்சிருப்பாங்க ராஜகிருஷ்ணன். அதே போல் தான் இவங்களுடைய இந்த நாவலும் அதே ஒரு இதில் தான் முடிஞ்சிருக்கும். அது ஒரு எண்ட்லெஸ் ப்ராசஸ் தோழ சொன்னார் இல்லையா, அது மாதிரி தான் வந்து போயிட்டே இருக்கும். ஸோ அப்படியான ஒரு படைப்பு. அவங்க 2 பேர் தான் நான் என்னென்னு மிக முக்கியமாக அதில் என்ன மாறுபாடு பார்த்தேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு அருமையான சமையலை பண்ணிவிட்டு அதை ப்ரெசன்டேஷன் ஒன்று இருக்கும் இல்லையா, அதை நம்ம எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறாங்கிறது ஒன்று இருக்குது. மிக முக்கியமாக ஒரு பெரிய நாவல் மாதிரியான படைப்புகளுக்கு காலமும் வெளியும் ரொம்ப முக்கியம். ஒரு நீண்ட காலம் நாவலை வந்து இப்போ சூர்யா சொல்லும்போது சொன்னார், ஒரு பெரிய வாழ்க்கை தொகுப்பை மொத்தமாக வந்து நாவலாக கொடுக்க முடியும்னு. அப்போ காலம்ங்கிறது ஒரு நீண்ட காலம், வெளிங்கிறது நம்மளுடைய ட்ராவல், எல்லா இடத்துக்கும் வந்துட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணுற வெளி எல்லாமே, அது ரெண்டுமே ரொம்ப சுருக்கமாக இருக்கும். அவருடைய சுரங்கப்பாதையில் ஒரு ஓவியத்தில் வெறும் 7 நாள் கதை, 7 நாளில் நடக்கக்கூடிய சம்பவங்கள். வெளின்னு பார்த்தீங்கன்னா அந்த வெறும் சப்பே தான்,
பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மேன்ஷனு, ஒரு பிரியாணி கடை, இதுதான் அங்கே இருக்கக்கூடியது. ரொம்ப சுருக்கமான இடத்துல வச்சுட்டு ஒரு நாவலை உருவாக்க முடியுங்கிறத அவர் நிரூபிச்சிருக்காரு. அந்த விஷயங்கள்ல அது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அதுதான் ரொம்ப முக்கியமானது. அதே போல் அண்டனூர் சுறா அவர்கள் வந்து ஒரு கண்டெம்பரரியாக ஒரு விஷயத்தை எடுக்கிறாரு. அந்த கண்டெம்பரரியான விஷயத்துக்கு சங்ககாலத்திலேருந்து லிங்க் கொடுக்குறாரு. மனித கதாபாத்திரங்களே அந்த படைப்பில் கிடையாது, யாருமே மனிதர்களே இல்லை. ஆனால் எல்லாமே வந்து விலங்குகள், அதுவும் வந்து சின்ன 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 குட்டி குட்டி விலங்குகள். அதில் முக்கியமாக நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா, எந்த விலங்கை எந்த கேரக்டருக்கு கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணணுங்கிறது ஒன்று இருக்குது. அதுக்கு ரொம்ப இந்த நீங்கள் நாவல் உருவாக்கத்தில் மிக முக்கியமாக பண்ண வேண்டியது ஸ்கெலிட்டன் போடுறது. நாவலுக்கு ஒரு ஸ்கெலிட்டனை உருவாக்கணும். நீங்கள் அந்த ஸ்கெலிட்டன் வந்து நீங்கள் ஸ்கெலிட்டனை ஒரு மனித உருவத்தை நீங்கள் அப்படியே இமேஜின் பண்ணிங்களேன். கபாலத்தை மேலே வைக்கணும், கை 2 சைடில் வைக்கணும், காலை கீழே வைக்கணும், விழா எலும்பை வைக்கணும். அப்படி தான் வந்து நீங்கள் ஸ்கெலிட்டன் நாவலுக்கு எதை எங்கே வைக்கணும்னு இருக்குது. அந்த எந்த விலங்கு எந்த பாத்திரத்துக்கு பொருத்தமாக இருக்கும் அப்படிங்கிறது. தொட்டாச்சினிங்கி பூ அது ஆக்சுவலி அட்டையில் வைக்கணும்னு நான் முயற்சி பண்ணாது, கொஞ்சம் மேட்ச் பண்ண முடியல என்னால். அந்த பாம்புக்கான கேரக்டர் அணிலை வந்து அவர் தேர்ந்தெடுத்து அணிலுக்கு முதுகில் 3 கோடு போட்டிருக்கிறது ஒரு ஹிஸ்ட்ரி சொல்லியிருப்பார் அவர். அதெல்லாம் வந்து உண்மையிலேயே ரொம்ப ரசித்தேன் நான். அந்தளவுக்கு அந்த ப்ரெசன்டேஷனை அவர் உருவாக்கி இங்கே கொடுத்தது. இன்னொன்று, அவரும் அந்த நுழைவுளம் அமர்வில் பேசும்போது ஒரு செய்தியை சொன்னார். அந்த பிரச்சனை தொடர்பான ஒரு முன்முடிவு இப்போ சமீபத்தில் வந்தது. ஆனால் அவர் அதை வந்து அந்த நாவலுக்கான போட்டிக்கு அனுப்புனது ஜூலையிலே முடிஞ்சிருச்சு. அந்த காலத்திலேயே அவர் அனுப்பிட்டார் நாவல். அப்போ அதுக்கு முன்னாடி அவர் எழுதிட்டார். ஆனால் அதுக்கான இப்போ எதிர்வினைங்கிறது இப்போ தான் வந்திருக்கு, ஒரு 6 மாதத்துக்கு பிறகு தான். ஆனால் அவர் அதை முன்னாடியே அனுமானித்து எழுதியிருந்தார். என்ன நடக்கும் இந்த சமூகத்தில் ஒரு விஷயங்கிறத முன்னாடியே அனுமானித்து எழுதியிருந்தார். அந்த இடத்துல அது ரொம்ப முக்கியமான இடத்த பிடிக்குது. ஸோ அப்படி அந்த விஷயங்களில் தான் நான் வந்து சொன்னேன். இது என்னுடைய வாசிப்பு அனுபவத்தில் இருந்தது. அது ஓகே, கொஞ்சம் புதுமையாக இருக்கிறது. எப்போவுமே நம்ம கொஞ்சம் புதுசாக இருக்கும்போது ஒரு ட்ரெஸ் வாங்க போகிறோம்னா கூட எப்போவுமே இருக்கிறதோட புதுசாக ட்ரெண்டியாக என்ன வந்திருக்கு அதுதான் நமக்கு பிடிக்கும் இல்லையா. அப்போ மற்ற விஷயங்கள்லேருந்து அந்த தனித்துவம் பெறுகின்றன அப்படிங்கிற இடத்துல தான் அதை நான் பார்த்தேன். அந்த அடிப்படையில் தானே தவிர மற்றபடி வந்து அதனால தான் நான் சொன்னேன், நடுவர்களுடைய தீர்ப்பில் தலையிடுறது என் வேலையே கிடையாது. எனக்கு அந்த இடத்துக்கு நான் நகர்த்தவே கூடாதுங்கிறதுனால இதை முக்கியமாக இந்த இடத்துல பதிவு பண்ண வேண்டியிருக்கு. நன்றி. நாவல்களிலே முதல் 5 நாவல்களுக்கு அட்டைப்படத்தை சிறப்பாக வடிவமைத்து தந்த தொடர் லார்ட் பாஸ்கரன் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. நான் கதற வேலை வாங்கினேன்னு சொன்னேன் இல்லையா, விடிய அதில் இவரும் ஒருத்தர். அவருடைய பதிப்பகத்து புத்தகங்களுக்கெல்லாம் அட்டைப்படம் வடிவமைக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு இதை முடிச்சு தான் நீங்கள் அதுக்கு போகணும்னு சொல்லி வேலை வாங்கினேன். ஆமாம், தற்போது ஒரு படத்துக்கான வேலையில் நடக்காரு இயக்குனராக. அவருக்கு நம்முடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும். ஒருத்தங்களை அழகாக ப்ரெசென்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப முக்கியமானது. நம்மளை யாராவது ஒருத்தர் நல்ல ஃபோட்டோ எடுத்து கொடுக்க மாட்டாங்களான்னு எல்லாருமே ஏங்கிட்டு இருப்போம். அப்படி போகிற பக்கமெல்லாம் வந்து எங்களை வளைச்சி ஃபோட்டோ எடுத்தார். சூர்யா வந்து நேற்றைக்கா காலையிலையா கூட கேட்டுட்டு இருந்தார், எல்லா பக்கமும் கல்யாணமாக இருக்குது, வரன்னு சொன்னவங்கெல்லாம் கல்யாணத்துக்கு போக வேண்டியிருக்குன்னு சொல்கிறாங்க, வந்துருவாங்களான்னாரு. ஆனால் 2 மணி ஆகுது, தோழர் சொன்னது போல் இன்னும் வெளியில் கொஞ்சம் பேர் நிற்கிறாங்க, எல்லாம் டீ சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நான் அப்போது சூர்யாட்ட அதுதான் பேசிக்கும்போது மேடையில் பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லிட்டு இருந்தேன், சென்னையில் தெருவில் 4 கல்யாணம் நடந்தாலும் நாம் நிகழ்ச்சி நடத்தினா கண்டிப்பாக வருவாங்க. அதே போல் அந்த நேரத்துக்கும் சொன்னார். அந்த கூட்டத்தில், நுழைபுலம் கூட்டத்தில் அவருடைய நாவல் பேச வரும்போது சூர்யா வந்து 6:30 மணிக்கு எப்படிப்பா இலக்கியம் கேட்க வருவாங்கன்னாரு. அன்றைக்கே வந்துட்டு நாங்கள் தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கோம். காலையில் 6:30 மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6:30 மணிக்கு நாங்கள் கூட்டம், இணையவழி கூட்டம் நடத்துகிறோம். அந்த கூட்டத்திலும் அந்த நேரத்தில் இப்போ வந்துட்டு 11-12 கூட்டம் நடத்திட்டோம். அந்த நேரத்துக்கு அதுக்கு முன்னாடி வந்து ஞாயிற்றுக்கிழமை மாலைகளில் நடத்திக்கிட்டு இருந்தோம். நிறைய இப்போ இதே போல் தான் இந்த மாதிரி திருமணம் அல்லது குடும்பத்தோட வெளியில் போகிறது. ஏன்னா அந்த கூட்டங்கள்லாம் கொரோனா காலத்தில் நடத்தணும். அப்போ வந்து கொஞ்சம் எல்லாருக்கும் ஓய்வு நேரம் கிடச்சி வெளியில் எங்கேயும் போக முடியாது. ஆனால் எல்லாருக்கும் இயல்பான வாழ்க்கை சூழல் வந்ததுக்கு பிறகு சரி என்ன பண்ணுறது, எல்லாருக்கும் இதை போல் சிக்கல்கள் இருக்குங்கிறப்ப காலையில் வாங்க. ஏன்னா அந்த வாசிப்பு இப்போ தோழர் சொன்னார் இல்லையா, அந்த வாசிப்பின் மீதும் இலக்கியத்தின் மீதும் ஈடுபாடு அப்படிங்கிறது இருக்கிற நிறைய பேருக்கான தேடல்கள் இருக்குது. அந்த நேரத்தில் பரவாயில்ல, நம்ம காலையில் சில மணி நேரம் தூக்கத்தை தியாகம் பண்ணுறோம். அந்த நாள் வந்து இவர் வந்திருந்தார், நம்ம பிரியா வெங்கடேசன் வந்திருந்தார். அவர் வந்து சொல்லுவார், அடிக்கடி சொல்லுவார், ஏங்க அந்த காலையில் இருந்துச்சு அந்த மீட்டிங் அட்டன் பண்ணால் எனக்கு அந்த நாள் ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க அப்படிம்பார். நம்ம உரையாடல்கள் நம்மை மேம்படுத்துகிறது. யார்கிட்டையாவது நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும். ஏன் இங்கே இந்த தனிமைச்சிறைலாம் ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அதே போல் நாடு கடத்துறதுங்கிறதுலாம் என்ன அப்படின்னா, ஒருத்தங்களுக்கு உரையாடலை கட் பண்ணுறது. இன்னும் சக மனிதன் கூட எதுவும் உரையாட விடாமல் பண்ணுறது. தனிமைச்சிறைங்கிறது என்ன, யாரு கூட நம்மளால் பேசிக்கவே முடியாது, கான்வர்சேஷனே பண்ண முடியாது. 2 விஷயம் மனுஷனுக்கு, தூங்காமல் இருக்க முடியாது, சாப்பிடாமல் இருந்துடலாம், தூங்காமல் இருக்க முடியாது, உரையாடல் இல்லாமல் இருக்கவே முடியாது மனுஷனால். அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீங்கள் வந்து வாய்ப்பேச இயலாதவர்களும் சைகை மொழியின் மூலமாக மற்றவங்களோட தொடர்பு கொண்டுகிட்டே தான் இருக்காங்க. மனிதனுக்கு மொழி உருவாகிறதுக்கு முன்னாடி இருந்தே உரையாடல் இருக்குது. சைகைகள் மூலமாக உரையாடல் நடந்துகிட்டு இருக்குது. அந்த கான்வர்சேஷன் பண்ணிகிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட கான்வர்சேஷன்ஸ் தான் இன்றைக்கி நடந்தது எல்லாமே.
நமக்குள்ளே வந்து ஒரு பரிமாற்றம், கருத்துக்களை பரிமாறிக்கிறோம். எனக்கு என்ன தோணுதோ அந்த உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன், மற்றவங்களுக்கு என்ன தோணுதோ அதை என் கூட ஷேர் பண்ணுறீங்க. அதே போல் தான் இங்கே ஒவ்வொருத்தரும் மற்றவங்களுக்கு இதன் மூலமாக நமக்கு என்ன கிடைக்குதோ அந்த அனுபவங்களை நம்மளாம் எடுத்துகிட்டு போகிறோம். டேக்கவேன்னு ஒன்று வேணும். ஒரு கூட்டம் முடியும் போது வந்து எதாவது ஒன்று எடுத்துகிட்டு போகணும். மிக முக்கியமாக வந்து எல்லாருடைய அன்பையும் எடுத்துகிட்டு போகும். அது வந்து மற்ற எல்லா விஷயங்களை விட நம்ம வந்து சக மனிதர்கள் மீதான ஒரு அன்பை எடுத்துகிட்டு போகும். இங்கே வந்து வந்த கூட்டமெல்லாம் இப்போ இவ்வளோ பேருக்கு இவ்வளோ விசேஷங்கள் இருந்தாலும் எதுக்காக வர்றாங்க? அந்த அன்பின் பால் ஃபஸ்ட்டு வந்து அன்பின் பால் வர்றாங்க. நீங்கள் இலக்கியம் வாசிப்பெல்லாம் தாண்டி அன்பு இல்லைன்னா அந்த கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் என்ன சொல்கிறது, நீங்கள் ஒரு போட்டி மனப்பான்மையில் இருக்கிற கூட அல்லது வந்து ஒரு பகையாளி கூட வந்துட்டு அவங்க வீட்டில் ஒரு விசேஷம் நடந்தால் போக மாட்டோம். ஆனால் இலக்கிய கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆகாமல் கூட இருப்பாங்க. ஆனால் பின்னாடி ஏதோ ஒரு இடத்துல கூட்டத்தில் உட்காந்து இருப்பாங்க. அது வந்து அந்த வாசிப்பின் மீதான அந்த ஆர்வத்தெல்லாம் அப்படி தான் வந்துட்டு எனக்கு வந்து இலக்கிய சூழல் நான் சொன்னேன் இல்லையா, இடியமீன் நேரம் பட்டம் கொடுத்தாங்களே அப்படி இருந்தாலும் அதெல்லாம் வந்து அந்த நேரம் மட்டும்தான். அதற்கு பிறகு வந்து அதெல்லாம் ஒன்றும் நம்ம அதை வந்து தொடர்ந்து எடுத்துகிட்டு போகிறதெல்லாம் கிடையாது. அது சின்ன சின்ன நேரங்களில் அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடி, தோழர் பேசும்போது சொன்னாங்க இல்லையா, வாய்ஸ் நோட் போடுங்க அப்படின்னு. காரணம் என்னென்னா ஒன்றுமே இல்லை, அந்த புக் ஃபேர் டைமில் அவ்வளோ நெருக்கடி இருந்துகிட்டு இருக்கோம். எப்போவுமே நம்மக்கிட்ட வந்து அது ஒரு பண்பாடு. ஃபோன் பண்ணோன்னா வந்து நல்லா இருக்கீங்களான்னு அது குறைந்தபட்சம் விசாரிக்கிறது. அதை கூட ஏன்னா அத்தனை ஃபோன் கால் தொடர்ந்து வரும்போது அது ஒரு மனநிலையை ரொம்ப இறுக்கமாக ஆக்கிரும். அதனால் வந்து அவன் அந்த மாதிரி நேரங்கள். மற்றபடி உரையாடலுக்கு நான் எப்போவுமே திறந்த மனதோடு உரையாடல்களை வரவேற்கிறேன். இந்த கூட்டத்தில் இவ்வளவு பேர் வந்திருந்து இந்த கூட்டத்தை அற்புதமாக நடத்தி கொடுத்த உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை சொல்லி இந்த விழாவை நிறைவு செய்கிறோம். மணி 2 இன்னும் நண்பர்கள் வெளியவும் உள்ளவும் இருந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நிகழ்வு வெற்றிகரமாக நடந்து முடிவதற்கு காரணமாக இருந்த என் இறைவனுக்கு மேலான நன்றிகள். உடனிருந்த நடுவர்களுக்கும், துபாயிலிருந்து இங்கு வந்து இந்த போட்டியை நடத்திய தேவசுப்பையாவுக்கும், மிக கடுமையாக இந்த 10 நாவல்களை கொண்டு வர வேண்டும் என்று மிக தீர்க்கமாக கடுமையாக பிரத்யேகமாக தனித்துவமாக ஒவ்வொரு நூலும் தனித்துவமாக இருக்க வேண்டும் என்று அடையாளப்படுத்த வேண்டும் என்பதற்காக உழைத்த என் அன்பு நண்பன் நாட்கரம். இப்போ புத்தக ஃபேர்லேயே நீங்கள் பார்த்துருக்க, புத்தக கண்காட்சியில் நீங்கள் பார்த்துருக்கலாம். முக்கியமான ஒரு பதிப்பகமாக நாட்கரம் வெளியே வந்துருச்சு. ஒரு 4 பேரை தான் சொல்கிறாங்க, அதில் கண்டிப்பாக நாட்கரம் வந்துடுது. அந்த அளவுக்கு எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இப்போ நண்பன் ஜெயிச்சா நம்ம ஜெயிச்ச மாதிரி தானே, அதை விட வேறு என்ன சந்தோஷம் இருக்க முடியும்? இப்போ தேவா வந்து அவங்க அப்பாவை ஸ்லாகிச்சு சொன்னார்னா அது நம்மளுக்கு அவன் சந்தோஷமாக இருக்கிறான்ல, அவ்வளோ தானே. நம்ம கூட இருக்கிறவங்க சந்தோஷமாக இருந்தால் தானே நம்ம நல்லா இருக்க முடியும். அதில் ஒருத்தன் ரொம்ப நோயாளியாக, ரொம்ப வறுமையில், ரொம்ப சிக்கலில் இருக்கிறப்போ நம்ம வந்து எவ்வளோ தான் வசதி வாய்ப்போடு இருந்தாலும் சந்தோஷமாக இருக்க முடியுமா? அவன் சரியாக இருக்கணும், அவனோட கை கொத்து நம்மளாம் சரியாக இருக்கணும். அந்த வகையில் தான் எங்களுடைய இந்த கூட்டமைப்பு வெற்றிகரமாக இறைவன் நடத்தி கொண்டிருக்கிறான். எப்பயுமே சுருதி டிவி என்னுடைய தனிப்பட்ட முறையில் என்னுடைய வளர்ச்சியில் சுருதி டிவியினுடைய பங்களிப்பு கொஞ்சம் நெஞ்சமல்ல. நான் சுருதி டிவி அறிமுகம் இல்லாத காலகட்டத்தில் நான் வந்து 2000 வந்துக்கிட்டு இருக்கேன். 2000 என்னுடைய முதல் தொகுப்பு வந்தது, கவிதை தொகுப்பு, ஜெயமோகன் முன்னுரையோட. இது 2025 வருட காலம் நான் தொடர்ந்து இந்த இலக்கிய சூழலில் இருக்கேன். ஆனால் நான் பேசுகிறது வந்து பதிவாகாது. எங்கே வேணாலும் நூற்றுக்கணக்கான கூட்டங்கள் பேசியிருப்பேன். நான் எக்மோரில் பேசும்போது பேசிக்கிட்டு இருப்பேன். திடீர்னு ஒருத்தர் வருவார், நான் பேசுகிறப்போ கேமரா ஸ்டாண்ட் நிற்க வைப்பார், ஷூட் பண்ணுவார். நான் நினச்சிப்பேன், ஓ அமைப்பாளர்கள் நம்ம பேச்சை பதிவு பண்ணுறதுக்கெலாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்னு. நான் பேசி முடித்த உடனே அதுக்கு அந்த கேமராமேன் போயிட்டுருப்பார், ஆளே காணும். அப்புறம் பார்த்தா என்னுடைய பேச்சு மட்டும் அமிர்தம் சூர்யா பேச்சுன்னு வரும். என்னடானா எனக்காக மட்டுமே, என் பேச்சுக்காக மட்டுமே அவர் வருவார், ஷூட் பண்ணுவார், எடுத்து அவருடைய சுருதி டிவியில் போட்டுருவார். அப்படி தான் யாரா அதுன்னு நானே தான் கண்டுபிடிச்சி வந்தேன். அவருக்கு உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் நண்பா, அதுக்காக தான் நான் உங்கள் பேச்சுக்காக தான் வந்து ரெக்கார்ட் பண்ணேன்னு. அப்படி இப்போ போய் பார்த்தீங்கன்னா சுருதி டிவியில் என்னுடைய பேச்சு கிட்டத்தட்ட 40 உரை அவர் தனியாக என்னுடைய பேர் போட்டு சேவ் பண்ணி வச்சுருப்பார். அதை பார்த்துட்டு தான் ஜெயமோகன் அவருடைய பிளாகில் வந்து அமிர்தம் சூர்யாவின் குரல் அப்படின்னு சொல்லி அவர் என்னை பற்றி அவர் எழுதி, அப்புறம் தான் நம்மளுடைய அங்கீகாரம், நம்ம பேச்சுக்கான அங்கீகாரம் கிடைக்க ஆரம்பிச்சிது. அப்போ இது வந்து ஒருவனுடைய வெற்றி என்பது ஒரு ஆளால் இல்லை, சுற்றி இருக்கக்கூடிய சக நண்பர்கள்லாம் கோர்த்து செய்யக்கூடிய வெற்றி தான். அந்த வகையில் சுருதி டிவிக்கு எப்பொழுதும் நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். நண்பன் பாலா எந்த ஷூட்டிங்கில் இருந்தாலும் சரி, எந்த வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, எங்கள் நிகழ்ச்சினா ஓடி வந்துடுவான். எங்களுடைய புகைப்பட நிபுணர், அவரும் சினிமாவுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்காரு. எங்கள் நண்பர்கள்லாம் சினிமாவில் முயற்சி பண்ணியிருக்காங்க. இப்போ அட்டைப்படம் போட்ட லார்ட் பாஸ்கர்லேருந்து நம்ம பாலா வரைக்கும் எல்லாம் சினிமா முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. அவங்களுடைய முயற்சி வெற்றி பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். இந்த நிகழ்வில் நாங்கள் இது வந்து ஒவ்வொரு
நாவலாசிரியரும் பேசுகிறது தனித்தனியாக சுருதி டிவியில் போடுவாங்க. நீங்கள் அதை எடுத்து உங்களுடைய பேஜில் உங்களுடைய பேஜில் நீங்கள் போட்டுக்கலாம். அப்போ இன்னும் கொஞ்சம் உங்களுடைய டாக்குமெண்ட், உங்களுடைய உரை ஆவணமாகும். சுருதி டிவியும் இன்னும் பரவலாகும். இந்த மேடையிலே எழுத்தாளர்களை அமர வைத்து அவர்களை நாங்கள் பேச வைத்தது என்பது நாங்கள் எடுத்த காரியத்தை மிகச் செம்மையாக முடித்திருக்கிறோம் என்கின்ற பெருமிதமும் திருப்தியும் இருக்கிறது. நண்பர்களே, இந்த நிகழ்வில் அறிவிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை கொஞ்சம் தள்ளி போட்டோம். அடுத்ததான ராமசே சுப்பையா நினைவு அறக்கட்டளை, இந்த புதின போட்டின்னு இந்த சொல்லை ஏன் போட்டோன்னா எங்களுக்குள்ளேயே குழப்பம் வந்துச்சு. அளவு வரும்போது சின்ன நாவலா பெரிய நாவலா, குறு நாவல்னு போட்டால் ரொம்ப நல்லா இருக்காது. இப்படியான ஒரு சிக்கலில் தான் நம்ம நல்லு சொன்னார், புதின போட்டின்னு போட்டுடலாம், குறு நாவல் வேணான்னு. அடுத்த போட்டிக்கான அறிவிப்பு ஏப்ரல் 7ஆம் தேதி ராமசே சுப்பையா அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு அன்று நாங்கள் அறிவிப்பதாக இருக்கிறோம் நாவல் போட்டியை. கிட்டத்தட்ட அது புதின போட்டியாக, குறுநாவலுக்கான போட்டியாகலாம் இருக்காது. மிக பிரம்மாண்டமான நாவலை தான் நாங்கள் இந்த முறை அடுத்த ஸ்டெப் இல்லை, சின்ன நாவல் வேணாம், இன்னும் பெரிய நாவல் எங்களுக்கு வேணுன்ற மாதிரி பெரிய நாவலை எதிர்பார்த்து தான் நாங்கள் அந்த போட்டியை வடிவமைத்திருக்கிறோம். அதே மாதிரி ஒரு சின்ன ஒரு மாற்றங்களும் பண்ணியிருக்கோம். இந்த ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு இந்த மாதிரியான மதிப்பீடுகள் இல்லாமல் சிறந்த நாவல்கள் அப்படின்னு பரிசு கொடுக்கணும். இந்த 1, 2, 3 வேணாம் அப்படின்னு இப்போ அடுத்த கட்டம் போகுது இல்லை. ஆகையால் பரிசை அப்படியாகவும் பெரிய நாவலாகவும் வடிவமைத்து இருக்கிறோம். அதுக்கு பிறகு நல்லு, தேவா, நான் 3 பேரை சேர்ந்து தான் அதுக்கான விதிமுறைகள், அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் ரெடி பண்ணி திரும்பவும் ஏப்ரல் 7ஆம் தேதி எங்களுடைய அறிவிப்பு வரும். எப்பொழுதும் போல உங்களுடைய ஆதரவும் அன்பும் வேண்டும். நன்றி, வணக்கம்.